அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங், வணக்கம். உங்களுக்கு கதைக்கிறது கிளியரா கேக்குதா? கதைக்கிறது கிளியரா கேக்குதா? அவசரம் அப்டேட் தாங்க. ஓகே, சரி. ஓகே, நான் நேத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து நாங்க பாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்டேட் ஒன்று தந்தேன்னா சரி. அப்ப இதுல வந்து இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியை பொறுத்த மட்டும் முதலாவது ஜஸ்ட் ஒரு கேள்வியை முதலாவது பார்ப்போம். எப்பவுமே நம்ம வந்து தேவைய தேவையில்லாம நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சுன்னா அதுல பெருமதி விளங்காது தானே? உண்மையா இல்லையா? நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த தேவை இல்லாம ஒரு பொருள் கிடைச்சிருந்தா அந்த பொருளோட பெருமதி விளங்காது. சோ அதனால முதல்ல நம்மளுக்கு அந்த கேள்வியை பத்தி விளங்கி எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த தேவை எடுத்துட்டோம். என்ன தேவைக்காக அந்த கேள்வி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வி இந்த மாதிரி கேள்விக்கு தான் நாங்க அதுக்கான விளக்கம் தேவை அப்படின்னு ஒரு டிமாண்ட் ஒன்று உங்களுக்கு வரும். சோ அதனால அந்த கேள்வியை முதல்ல நாங்க எடுத்துக்கணும். சும்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பார்க்கும்போதே சில பேர் நிறைய பேர் இந்த பாட்டுல குழம்பி இருப்பீங்க. சோ அதனாலதான் எனக்கு இந்த இது எல்லாருக்கும் அனுப்பியிருந்த அந்த லிங்க் வந்து ஜாயின் ஆக சொல்லி இந்த பாட்டை ரொம்ப லேசா உங்களுக்கு நான் சொல்லி தரது. சரியா? பொறுமையா முழுசா இருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த கேள்வி வந்து 2024 கேள்வி நான் எடுத்து வச்சுக்கிறேன். போன வருஷம் வந்த கேள்வி அதுவும் இருக்கு. சரியா? அப்ப நாங்க அதையும் இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம். சரிதானே? ஓகே. இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறதுல இப்போ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு வருஷம் எக்ஸாம்ல ஒரு எம்சிக்கு அல்லது 2 எம்சிக்கு மாறி மாறி வாரது. இது வந்து டிராவிங்லயும் இந்த பாட்டை நாங்க இன்க்ளூட் பண்ணி கதைக்கலாம். அதே போல செகண்ட் இயர்ல மட்டங்கான லெவலிங் ஒரு பாடம் இருக்கு. சரியா? அந்த லெவலிங் ஒரு பாடத்திலே நாங்க வந்து என்ன செய்யலாம்? இதை சொல்லலாம். இந்த இந்த கேள்வி வந்து அதுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிறைய பேர் டிராவிங்ல மட்டும் சொல்லி சொல்லலாம். டிராவிங்ல மட்டும் இந்த கேள்வி நம்ம கன்சிடர் பண்ணல. டிராவிங்ல கன்சிடர் பண்ற கேள்வியும் இருக்குது. லெவலிங் பார்ட்ல இருக்கிற கேள்வி அதுக்குள்ள போட்டிக்கு. ஆனா அந்த கேள்வி நாங்க செய்யலாம் அப்படிங்கறதை நாங்க விளைக்கிறோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு அளவீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய இலங்கை படத்தை எடுத்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. ஒரு இலங்கை படத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இலங்கை படத்தை எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இலங்கை பெரிய பெரிய உண்மையான இலங்கை படத்தை அதே அளவுக்கு யாரும் வரையலாது. ஏன்னா அதே அளவுக்கு வரையறதுக்கு இலங்கை அளவுக்கு பேப்பர் வேணும். இப்ப அந்த இலங்கை படத்தை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? சின்னதாக்கி வரைஞ்சிருக்காங்க. அப்ப நாங்க சிரிப்பிச்சு வரைஞ்சிருக்காங்க. அதே அளவுகளை அதே அளவுக்கு சின்ன அளவுகளா எடுத்து வரைஞ்சிருக்காங்க. அதை நாங்க சிரிப்பித்தல் அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா இந்த நுண்ணங்கிகளோட கட்டமைப்பு இல்லையா? உண்மையை சொல்ல போனா வந்து நம்மளுக்கு ஃபங்கஸ், பாக்டீரியா இந்த மாதிரி நுண்ணங்கிகளோட கட்டமைப்பு அப்படியே வரையலுமா யாராவது? ஏன்னா ஏன்னா அது கண்ணுக்கு வெற்று கண்ணுக்கு தெரியாது. அப்ப அந்த நுண்ணங்கிகளோட கட்டமைப்பு வந்து என்ன செய்வாங்க? அதை பெருசாக்கி வரைவாங்க. அதை நாங்க சொல்றது பெருப்பித்து வரைதல் அப்படின்னு சொல்லுது. அப்ப பெரிதாக்கி வரைதல், பெருப்பித்து வரைதல் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப இவ்வாறான வரைவு சில அளவு உதாரணம் சும்மா சொல்றேன். இந்த ஒரு பேனை என்னோட கையில இருக்கிற ஒரு பேனை. இந்த பேனை நான் உங்களுக்கு தாள்ல வரைய சொல்றேன். இதை நான் சின்னதாக்கணுமா பெருசாக்கணுமா தேவையில்லை. ஏன்னா இந்த பேனை A4 சைஸ் பேப்பருக்குள்ள சரியா அது பொருந்தும். அதை நாங்க சொல்றது அதே அளவீடு மாறா அளவீடுன்னு சொல்லலாம். அப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறதுங்கிறது உங்களுக்கு அது நான் சொன்ன விஷயத்துக்கான விளக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உண்மையான நீளம் உதாரணத்துக்கு நீங்க இதுல பாருங்க. சரியா? ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இந்த இது மேலிக்கிற நோட்ஸ் சொல்லிக்கிறேன். ஏதாவது பொருளொன்றின் வரைவினை வரையும் போது அதன் அளவை விட சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ வரைதல் அளவீடொன்றிற்கு வரைதல் எனப்படும். என்ன அப்ப நம்ம ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அளவிடை அப்படின்னு சொல்லுவாங்க. நியம அளவிடை, நியம அளவுகள்னு சொல்லி ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சரியா? நியம அளவீடு அல்லது நியம அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப நாங்க ஒண்ணு பெருசாக்கி வரைஞ்சா அதை நாங்க பெருப்பித்தல் அளவீடு அல்லது பெரிதாக்கல் அளவுகள் அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பிச்சு வரைஞ்சா ஒரு பொருளை உண்மையான அளவை விட சின்னதாக்கி வந்தா சிரிப்பித்தல் அளவீடு அப்படின்னு சொல்லலாம். அதே அளவுக்கு வரைஞ்சா நாங்க மாற அளவீடுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த பாட்டுல கன்ஃபியூஸா இருப்பீங்க. சோ அதுக்காக கட்டாயம் இன்னைக்கு எவ்வளவு பாஸ்போர்ட் கேள்வி நான் செய்ய போறேன்னு இந்த பாட்டுல வந்தது. அப்ப நான் இதுல சொல்ல போற விஷயம் உங்களோட கொப்பில இதை அப்படியே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணது மட்டும் போதாது. நோட் பண்ணதுக்கு மேலதிகமாக இவங்களுக்குரிய டேர்ம்ஸ், அதாவது இவங்களுக்குரிய டேர்ம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறங்க. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். இதுதான் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவை உடைய ஒரு சதுரத்திட படத்தை காட்டிக்கிறேன். அதை நாங்க சின்னதாக்கி வரைஞ்சா எப்படி வரும்? அது சின்னதாக்கி வரைஞ்சா எப்படி வரும்? அத என்ன அளவு 1:2ங்கிற அளவீடு சின்னதாக்கி வரைஞ்ச என்னன்னு வரும்? 1:1ங்கிற அளவீடுக்கு அதே அளவுக்கு வரைஞ்ச எப்படி வரும்?
அதே போல 2க்கு 1ங்கிற அளவீடுக்கு வரைஞ்சா எப்படி வருங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க எப்பவுமே ஒரு அளவை தானே சின்னதாக்க போறோம், அல்லது ஏதாவது ஒரு அளவு சின்னதாக்கும் அல்லது பெருசாக்கும். அப்ப அந்த அந்த அளவத்தை நாங்க சொல்றது உண்மையா நீளம்னு சொல்லுது. இதுக்கு நான் வச்ச பேர் என்ன? இந்த அளவுகளுக்கு நான் வச்ச பேர் என்ன? உண்மை நீளம். எப்படி சொல்லிலும் உண்மை நீளம். அப்ப எப்பவுமே நான் ஒரு உண்மையான ஒரு நீளத்தை தான் ஒண்ணு சின்னதாக்கி வரைப்போம். அப்ப சின்னதாக்கி வரைஞ்சா அது சிறுப்பித்தல் நீளம்னு சொல்லலாம். அப்போ ஒரு உண்மை நீளத்தை நாங்க சின்னதாக்கி வரைஞ்சா அது என்ன நீளம் சொல்லுவோம் நாங்க? இந்த இடத்துல சிறுப்பித்தல் நீளம்னு சொல்லலாம். அதே அளவை நாங்க மாறாம வரைஞ்சால் அது என்ன நீளம் சொல்லலாம்? மாறா நீளம்னு சொல்லலாம். அதே அளவை நாங்க பெருசாக்கி வரைஞ்சால் பெருப்பித்தல் நீளம்னு சொல்லலாம். இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? சரி. அப்ப ஒரு பொருளை நாங்க சின்னதாக்கி வரைஞ்சா அது சிறுப்பித்தல் நீளம். அதே அளவுக்கு வரைஞ்ச மாறா நீளம், பெருசாக்கி வரைஞ்ச பெருப்பித்தல் நீளம். அப்போ ஒரு பொருளை நான் அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன்? சின்னதாக்கி வரைஞ்சிருக்கு. என்ன அளவீடைக்கு சின்னதாக்கி வரைஞ்சிருக்கு அப்படின்னா, எப்பவுமே ஒரு அளவீடையை பொறுத்த மட்டும் நல்லா விளைய கொள்ளுங்க. சரியா? எப்பவுமே ஒரு அளவீடையை பொறுத்த மட்டும் எக்ஸுக்கு ஒய், உதாரணத்துக்கு சும்மா எக்ஸுக்கு ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா இதுதான் இதுக்கு நான் வச்ச பேர். ஏன்னா இது ஒரு இதை வச்சு நான் ஒரு சமன்பாடு உருவாக்கிக்கிறேன். அந்த சமன்பாடு தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா அந்த சமன்பாடு எங்கேயுமே இல்ல. இது நானா உருவாக்குன ஒரு சமன்பாடு. இந்த கேள்வியை லேசா செய்யறதுக்காக என்னோட மாணவர்களுக்காக நான் உருவாக்குன ஒரு சமன்பாடு. சரியா? அப்ப அந்த எக்ஸ்ங்கிற ஒரு எக்ஸ்ங்கிறது எப்படி சொன்னா முன் இருக்கும் தானம். முன் இருக்கும் தானம். இந்த ஒய் அப்படிங்கிறது பின் இருக்கும் தானம். உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். இந்த இடத்துல நான் காட்டிக்கிறேன் 1க்கு 2 அப்படின்னு சொல்லிக்கிறேன். 1க்கு 2 அப்படின்னு சொல்லிக்கிறேன். எப்பவுமே இந்த குறியீடுகளை பொறுத்த மட்டும் அளவீடுகளை சில சில சமன்பாடு வருது பின்னுக்கு இருந்து வாசிக்கும். அரபெழுத்து வாசிக்கிற மாதிரி. இப்ப நாங்க தமிழ் இப்படித்தானே வாசிப்போம். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் தானே வாசிப்போம். ஆனா இந்த மாதிரி அளவீடுகள் சில குறியீடுகள் வந்து பின்னுக்கு இருந்து வாசிச்சா நம்மளுக்கு லேசா விளங்கும். இப்ப இதுல அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பின்னிருக்கும் தானம் வந்து 2 தானே. பின்னிருக்கும் தானம் 2, முன்னிருக்கும் தானம் 1. இது அர்த்தம் என்னன்னா இரு மடங்கினை உண்மையான இரு மடங்கினை ஒரு மடங்காகி சிறிதாய்க்கு வரையப்பட்டிருக்குது. அப்ப 2 மடங்கு 2 சென்டிமீட்டர், அதுல ஒரு மடங்கு 1 சென்டிமீட்டர் தானே வரணும். 2க்கு 1, 2 மடங்கு ஒரு மடங்கு ஆக்கப்பட்டிருக்குது. 1க்கு 1 இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மடங்கு ஒரு மடங்கா தான் பாத்துக்கிறாங்க. 2 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் தான். விளைச்சா நான் 3வது படத்தை பார்ப்போம். என்ன சொல்றாங்க? 2க்கு 1 அப்படின்னு. பின்னுக்கு இருந்து பாருங்க. ஒரு மடங்கினை 2 சென்டிமீட்டர் என்ற ஒரு மடங்கினை அது 2 மடங்காகி அப்ப 2 சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 4 சென்டிமீட்டரா வரும். இது கிளியரா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? அப்போ எப்பவுமே 1க்கு 2 அல்லது 1க்கு 1, 2க்கு 1, 1க்கு 1000, 1க்கு 1000, 1க்கு 10,000, 1க்கு என்ன 1,00,000, 1க்கு 10,00,000, 1க்கு 100,00,000 இப்படின்னு போகும். அதே போல வந்து 10க்கு 1, 1000க்கு 1 அப்படின்னு வரும். இப்ப 2 விதமான அளவீடு. உங்களுக்கு மாறா அளவீடுன்னு சொன்னா எப்பவுமே 1க்கு 1 தான் வரும். அதுல கன்ஃபியூஸ் இல்ல. இப்ப சிறுப்பித்தல் அளவீடு ஒரு அளவீடு தராங்க. 1க்கு 1000 அப்படின்னா அது என்ன சிறுப்பித்தல் அளவீடு, விருப்பித்தல் அளவீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? லேசான முறை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பின்னிருக்கும் தானம் முன்னிருக்கும் தானத்தை விட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா. அதாவது இந்த முன்னுக்கிக்கிற தானம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு பின்னுக்கிக்கிறத விட. பாருங்க 1க்கு 2, 1ங்கிறது சின்னது தானே. பின்னுக்கிக்கிற தானத்தை விட முன்னுக்கிக்கிற தானே சின்னது தானே. பாருங்க இந்த 1ங்கிற பெருமானம் பின்னுக்கிக்கிற அந்த 2 விட சின்னது. அப்ப முன்ன இருக்கிற தானம் பின்னுக்கு இருக்கிற தானத்தை விட சின்னதாக இருந்தா அது சிறுப்பித்தல் அளவீடுன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். 2 தானங்களுமே சமனாக இருந்தா அது மாறா அளவீடுன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். எப்பவுமே அதான் 1க்கு 2 மட்டுமே 1க்கு 1000 சிறுப்பித்தல் அளவீடு தானே. ஏன்னா 1000தோட 1 சின்னது. அப்ப அது 1க்கு 1,00,000 சிறுப்பித்தல் அளவீடு. இதே நான் சொல்றேன் 20க்கு 1 வருதுன்னு வை. அப்ப என்ன 1 விட 20 பெருசு. அப்ப முன்னுக்கு பெரிய தானம் இருந்தா அது பெருப்பித்தல் அளவிடை. அப்ப முன்னுக்கு பெரிய தானம் இருந்தா அது பெருப்பித்தல் அளவிடை. முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற தானத்துல முன்னுக்கு சிறிய தானம் இருந்தா அது சிறுப்பித்தல் அளவிடை. ரெண்டுமே சமனாக இருந்தால் அது மாறா அளவிடைன்னு நான் சொல்றேன். இது கிளியரா? நான் சொன்ன விஷயம் கிளியரா உங்களுக்கு? நான் சொல்றது கேட்கறதுக்கு பதில சொல்லுங்க. அப்போ எப்பவுமே பிள்ளைகள் இந்த அளவீடுகளை பொறுத்த மட்டும் முன்னுக்கு சென்டிமீட்டர்ல கதைக்கிறாங்க அப்படின்னா பின்னுக்கும் அது சென்டிமீட்டர் தான் அர்த்தம். முன்னுக்கு மில்லிமீட்டர்ல கதைக்கிறாங்கடா
அது பின்னுக்கும் அது மில்லிமீட்டர்ல தான் நாங்க மென்ஷன் பண்ணல. எப்பவுமே ஒரு அளவிடையை பொறுத்த மட்டும் முன்னுக்கு என்ன அலகு பயன்படுத்தப்படுதோ அதே அலகு தான் பின்னுக்கு கிரதானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கணும். முன்னுக்கு மீட்டரா அதே அலகு தான் பின்னுக்கு. முன்னுக்கு கிலோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறாங்களா அதே அளவு தான் பின்னுக்கும். அப்ப எப்பவுமே கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் தான் அதுல அர்த்தம். அப்போ 2 சென்டிமீட்டரினை ஒண்ணுக்கு 2 மடங்கு 1 மடங்கு 1 சென்டிமீட்டர் அதே அளவுல சின்னதாக்கிக்கிறாங்க. 2 சென்டிமீட்டரை ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற அளவீடைக்கு உருவாக்கப்பட்டு மாத்தி அதே 2 சென்டிமீட்டர்ல வரைஞ்சிருக்காங்க. 2 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு சதுரத்தினை ஏன்னா 2க்கு 1 ஒரு மடங்கு 2 மடங்காக்கி 4 சென்டிமீட்டருங்கிறது 4 சென்டிமீட்டர் சதுரமாக இந்த இடத்துல வகை குறிச்சிருக்காங்க. பதிலிக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நான் சொன்ன அந்த உண்மை நீளம், சிரிப்பித்தல் நீளம், மாறா நீளம், ஏன்னா பெருப்பித்தல் நீளம், முன்னிருக்கும் தானம், பின்னிருக்கும் தானம் இதெல்லாம் வச்சு நான் ஒரு சமன்பாடை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சமன்பாடு எங்கேயுமே இல்லை. எல்லாருமே இந்த கேள்வியை விளங்கிதான் செய்யணுமே தவிர இந்த சமன்பாடுங்கிற ஒரு கன்செப்ட் எங்கேயுமே இல்லை. அதனால என்னோட பிள்ளைகளுக்கு அந்த லேசா கொண்டு போறதுக்காக லேசா நீங்க விளங்குறதுக்காக நான் மிச்சம் மிச்சம் யோசிச்சு ஒரு சமன்பாடை வந்து உருவாக்கி மிச்ச நேரம் யோசிச்சு அந்த சமன்பாடை கொண்டு வரதுக்கு இது போன வருஷம் வச்சுக்கலாம் அந்த சமன்பாடு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப சொல்ல போறேன். சரியா? அந்த சமன்பாடை வச்சு அந்த கேள்விகள் செய்யறது ரொம்ப லேசானது. உதாரணத்துக்கு சமன்பாடு இல்லாம ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் நீங்க என்ன ட்ரை பண்ணுங்க. உதாரணம் ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன். இப்ப கவனிங்க. சரியா? இப்ப சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். பாப்பா நீங்க அந்த கேள்வி செய்றீங்களா? சமன்பாடே இல்லாம சும்மா ஏ கமா பி எனும் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் ஏபி எனும் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் சரியா? சும்மா சொல்றேன். ஒரு 50 மீட்டர் உண்மையான தூரம் 50 மீட்டர் உண்மை நீளம். இப்போ இந்த ஏபி நகரங்களுக்கு இடையே தூரத்தை கொண்டு போய்த்து நீங்க சரியா எப்படி சொல்லலும் ஏபி நகரங்களுக்கு இடையே தூரத்தை கொண்டு போய்த்து நீங்க 1:1000 எனும் அளவீடைக்கு சிரிப்பிச்சீங்க என்று சொன்னார் எவ்வளவு மில்லி மீட்டர்ல அதை நீங்க சின்னதாக்கி வரையணும். அதை ஒரு A4 ஷீட்ல நீங்க சின்ன உண்மையான 50 மீட்டர் கொண்டு போய் A4 ஷீட்ல வரையல. அதை ஒரு A4 ஷீட்ல நீங்க வரைய போறீங்க. அந்த A4 ஷீட்ல நீங்க மென்ஷன் பண்றீங்க 1:50 1000 அளவீடைக்கு நான் வரைஞ்சிருக்கேன். அப்ப அது மில்லிமீட்டர் இல்லாம தான் கேட்டிக்கிறான். அவனே மில்லிமீட்டர்ல கேட்டி அப்ப நாங்க அதை என்ன செய்யணும் அழகு மாற்றம் செய்யணும். இது எப்படி செய்யலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகி தானே 50 ஒண்ணுக்கு 1000 மில்லிமீட்டரை 1 மில்லிமீட்டர் எடுத்துக்கிறான். அப்ப 50 மில்லிமீட்டர் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வாங்கி அதுக்காக லேசான ஒரு சமன்பாடு சொல்றேன். என்ன சமன்பாடு என்ன சமன்பாடு உங்களுக்கு சொல்லித்தாரேன். என்னடா சமன்பாடு அவ்வளவுதான் சொல்ல என்னடா சமன்பாடு ஏன்னா யாருமே இந்த சமன்பாடு உரிமை கொண்டாடல. அது என்ன சமன்பாடு நானா கிரியேட் பண்ண ஒரு சமன்பாடு. சரியா? ஓகே என்ன சமன்பாடு அப்படின்னா முன் இருக்கும் தானத்தின் கீழ் பின் இருக்கும் தானம் தர உண்மை நீளம் சமன் பெருப்பித்தல் நீளத்தையோ அல்லது பெருப்பித்தல் நீளத்தையோ அல்லது சிரிப்பித்தல் நீளத்தையோ தரும். அல்லது சிரிப்பித்தல் ஏதாவது ஒரு நீளம் நாங்க இங்க முன்னிருக்கும் தானே பின்னிருக்கு தானே சிரிப்பித்தல் அளவையிலிருந்து சிரிப்பித்த நீளத்தை தரும். பெருப்பித்தல் அளவையா இருந்தா பெருப்பித்தல் நீளத்தை தரும். இப்ப நான் சொல்றேன் முன்னிருக்கும் தானம் என்ன சொல்லும் முதலாவது முன் இருக்கும் தானம் என்ன 1 தானே. ஓகே அப்ப முன்னிருக்கும் தானம் 1 அப்ப நாங்க 1 இந்த இடத்துல போடுவோம். பின்னிருக்கும் தானம் என்ன 1000 தானே 1000 இந்த இடத்துல போடுவோம். தரேன் உண்மை நீளம் என்ன 50. நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கான விட வந்து மில்லி மீட்டர்லங்கிறதால சிரிப்பித்தல தான் நான் அந்த இடத்துல காணணும். ஏன்னா சின்னதாக்குன்னு நீளம் சின்னதாக்குன்னு அந்த ஏபிடி தூரத்தை இந்த இடத்துல காணப்படும். இதுதான் ஏபிடி தூரம். இந்த இடத்துல ஏபியை நாங்க எப்படி வகை குறிக்கிறோம் இந்த எவ்வளவு தூரத்துல காட்டணும் இந்த இடத்துல அதான மீனிங் அதான மெயின் கேள்வி. அப்ப 50 மீட்டர் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல மில்லி மீட்டர்ல கேட்டீங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு மில்லி மீட்டருக்கு 1000 மில்லி மீட்டர் அதுல மீனிங் அப்படிதான் கன்சிடர் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு விடை மில்லி மீட்டர்ல எக்ஸ் மில்லி மீட்டர்ல வரணும். ஒரு மில்லிமீட்டருக்கு 1000 மில்லிமீட்டர் அதுல அர்த்தம் எப்பவுமே அளவீடுன்னு சொன்னா 1க்கு 1000 அது ரெண்டுமே மில்லிமீட்டரை தான் வகை குறிக்குது. அப்படின்னு சொன்னால் 50 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்கினால் நம்மளுக்கு சென்டிமீட்டர் வரும். அப்படித்தானே 100 சென்டிமீட்டர் தானே 1 மீட்டர். இப்ப 100ஆல பெருக்கினா என்ன வரும்
சென்டிமீட்டர் வரும். இது விளங்கிட்டா? இப்ப நம்ம இந்த இடத்துல மென்ஷன் இது வந்து மீட்டர் மீட்டரை நாங்க முதல்ல சென்டிமீட்டருக்கு மாத்தோம். 10 சென்டிமீட்டர் தானே 10 மில்லிமீட்டர் தானே 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அது மாதிரி 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்படின்னா நாங்க இந்த இடத்துல அடுத்த கட்டமாக 10ஆல பெருக்குனா நம்மளுக்கு இந்த இடத்துல வார விட மில்லி மீட்டர்ல வந்துரும். அப்ப என்ன ஒரு சமன்பாடுக்குள்ள எப்பவுமே எல்லாமே ஒரே அலகுல தான் இருக்கணும். இது மீட்டர்னா மத்த எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கணும். ஏதாவது ரெண்டு ஒரு 1 கிலோமீட்டர்ல 1 மீட்டர்ல இருந்தா விட வராது. இப்ப நாங்க என்ன செய்யலாம் அழகா? அழகா நாங்க இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல கேள்வியை நாங்க சுருக்க போறோம். இந்த இடத்துல 3 சைஃபர், இந்த இடத்துல 3 சைஃபர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உண்மையிலே நம்மளுக்கு எவ்வளவு அளவுல காட்டணும்? 50 மில்லி மீட்டர்ல நம்ம காட்டும். அப்படின்ற அர்த்தம் என்ன? இந்த இடத்துல 50 ஏன்னா சாரி 50 மில்லி மீட்டர் சொல்லுங்க. அதாவது 5 சென்டிமீட்டர்ல காட்டும். பொதுவா நாங்க 5 சென்டிமீட்டர் 50 மீட்டர் 5 சென்டிமீட்டர் தானே. அப்ப உண்மையிலேயே 50 மீட்டர் தூரத்தை 1க்கு 1000 என்னும் அளவீடுக்கு சிறியாக்கும் போது 50 மில்லிமீட்டர்னு சொல்லி இங்க காட்டும். இது விளங்கிட்டா? கிளியரா? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? அப்ப இந்த இந்த கேள்வி வந்து மொட்டையா நாங்க சொல்லும்போது ஒண்ணு வேலை கஷ்டமாயிருச்சு. அதனால அந்த சமன்பாடை போட்டு பாருங்க. தரமா இருக்கும் உங்களுக்கு அந்த கேள்வி செய்யறதுக்கு. ஏன்னா 1000 மில்லிமீட்டரை 1 மில்லிமீட்டரா பாக்குறாங்க. அப்படின்னா 50,000 மில்லிமீட்டர் எவ்வளவோ பார்ப்பாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு நீங்க படிச்ச ஒரு கான்செப்ட் தான். வட்டி கணக்கு படிச்சிருக்கீங்க. 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் லாபம்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம்? அதே தான். 1000 மில்லிமீட்டருக்கு 1 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா 50,000 மில்லிமீட்டருக்கு 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாபமாம். 50,000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம்? 50 ரூபாய் லாபம். அந்த மாதிரி தானே? சரிதானே? ஓகே. இப்ப நாங்க பாஸ் பேப்பர்ல கை வைப்போமா? பாஸ் பேப்பர்ல கை வைப்போமா? சொல்லுங்க பிள்ளைகள். பாஸ் பேப்பர்ல கை வைப்போமா வேணாமா? பாஸ் பேப்பர்ல நாங்க இப்ப செய்ய போறோம். ஓகே தானே? இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சமன்பாடு தான். முன்னிருக்கும் தானத்தின் கீழ் பின்னிருக்கும் தானம் தர உண்மை நீளம். அது என்னத்தை தரும்? பிரிப்பித்தல் நீளத்தையோ அல்லது சிரிப்பித்தல் நீளத்தையோ தரும். சரி. இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பர் கேள்வி 2023 முதலாவது எம்சிக்கு நாங்க பார்க்க போறோம். 2023 முதலாவது எம்சிக்கு நாங்க பார்க்க போறோம். இல்லையா? இப்ப பாருங்க. மத்த கேள்வி நான் மறைச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு லேசா இருக்கும். இந்த கேள்வி கொஞ்சம் கவனிங்க. 1க்கு 10 எனும் அளவீடுக்கு வரையப்பட்ட ஒரு எந்திரவியல் வரைதலில் காட்டப்படும். அப்போ 1க்கு 10 எனும் அளவீடுக்கு வரைஞ்சிருக்காங்க ஒரு எந்திரவியல் வரைதல். அப்போ இன்ஜினியரிங் டிராவிங் ஒரு டிராவிங் ஷீட்ல விளையாடுங்க. ஒரு டிராவிங் ஷீட்ல என்ன செஞ்சுக்கிறாங்க? 1க்கு 10 எனும் அளவீடுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்களாம். 1க்கு 10 காட்டப்படும் ஒரு உருளை முகத்தின் விட்டம். அப்ப இந்த இடத்துல ஒரு உருளை இருக்கு. உருளை முகத்தின் விட்டம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு உருளையிட முகத்தோட விட்டம் விட்டமும் அதன் உயரமும் முறையே. அப்போ ஒரு டிராவிங் ஷீட்ல 1க்கு 10 எனும் அளவீடை காட்டுகிறாங்க. அந்த டிராவிங் ஷீட்ல பார்த்தவங்களுக்கு வழங்குது ஒரு உருளை முகத்தோட விட்டமும் உயரமும் முறை. இப்ப விட்டம் சொல்றாங்க. அந்த இடத்துல விட்டத்தை மென்ஷன் பண்ணி கதைக்கிறாங்க. எவ்வளவா விட்டம்? நம்மளுக்கு தெரியும் விட்டம் வந்து எவ்வளவு? 10 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. உயரம் எவ்வளவா? எவ்வளவு உயரம்? 20 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு டிராவிங் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒரு டிராவிங் ஷீட்ல காட்டிக்கிறாங்க. அப்ப விட்டமும் உயரமும் ஒரே. அவ்வுருளையின் உண்மையான விட்டமும் உண்மையான உயரமும் என்ன? அது என்ன ஒழுங்குலன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன 10 மடங்கா 1 மடங்காக்கி சின்னதாக்கி வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு நாங்க சமன்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேள்வி மில்லிமீட்டர்ல தான் இது விடை மில்லிமீட்டர் நம்ம நேச மனசால பாத்துறையிலும் 10 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் ஆகிக்கிறாங்களாம். 10 மில்லிமீட்டர் உண்மையான 10 மில்லிமீட்டர் தூரத்தை தாள் 1 மில்லிமீட்டர் காட்டிக்கிறாங்களாம். இப்ப தாள்ல இருக்கிற 1 மில்லிமீட்டர்ங்கிறது 10 மில்லிமீட்டர் சமன். அப்ப தாள்ல இருக்கிற 10 மில்லிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் சமன்? 10 மில்லிமீட்டர். அதுல 10 மடங்கு 100. 20 மில்லிமீட்டர் 10 மடங்கு 200. இதை விட 4வது விட என்ன உங்களுக்கு ஒரே ஒரு சமம். அதாவது விட்டத்துக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணேன். சும்மா சொல்றேன். முன்னிருக்கும் தானம் என்ன? 1. பின்னிருக்கும் தானம் என்ன? 10. உண்மை நீளம் என்ன? உண்மை நீளம் தான் நம்மளுக்கு கேள்வி. உண்மை நீளம் கேள்வி.
சிரிப்பித்த நீளம் என்ன நம்மளுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இந்த 10 அங்க கொண்டு பெருக்கு. அப்ப உண்மை நீளம் சமன் 10 மில்லிமீட்டர் தர 10, அப்ப 100. இது மனசால பாத்துறீங்க. சில கேள்விக்கு மனசால பாக்கல, அதுக்கு நான் நம்மளோட சமன்பாடு போடுவோம். நீங்க நம்மளோட சமன்பாடு போட்டாதான் அதுக்கான விட உங்களுக்கு வரும். அப்ப நம்ம நேரடி அதுக்கான விட கிடைச்சிட்டு கிளியரா என்ன சொல்ல வரேன். அப்ப இவ்வளவுதான் அதுல கேள்வி. அப்ப உண்மையான அர்த்தம் என்ன, 10 மில்லிமீட்டர் உண்மையான நீளத்தை தான் 1 மில்லிமீட்டர் காட்டுகிறானா. அப்ப இந்த தாள்ல வரைஞ்சிருக்கான்னு சொல்றான். அவனே சொல்றான் பாருங்க, 1:10 எனும் அளவீடுக்கு வரையப்பட்ட ஒரு எந்திரவியல் வரைதல் தாளில் காட்டப்படும். வரைதலில் காட்டு. அப்போ ஒரு எந்திரவியல் வரைதல், அதாவது இங்க வந்து சிரிப்பிச்ச நீளம் தான், சிரிப்பிச்ச உயரம் தான், விட்டமும் சிரிப்பிச்ச உயரமும் தான் காட்டிக்கிறான். அப்ப இதுல உண்மையான நீளம் தான் அவன் கேட்கிறான். அப்ப இதுதான் கேள்வி. ஒன்னே நல்லா விளங்கிடுங்க, அளவிடை தந்து உண்மை நீளத்தை தந்து சிரிப்பித்த நீளத்தை கேட்கலாம், அல்லது பெருப்பித்த நீளத்தை கேட்கலாம், அல்லது அளவிடையை தந்து சிரிப்பித்த நீளம் அல்லது உண்மை பெருப்பித்த நீளத்தை தந்து உண்மை நீளத்தை கேட்கலாம், அல்லது உண்மை நீளத்தையும் பெருப்பித்த நீளம் அல்லது சிரிப்பித்த நீளத்தை தந்து அளவிடையை கேட்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி கேள்வி வந்துகிட்டு கிளியர் என்ன சொல்ல வரேன். சோ இது ஒரு கேள்வி. இதுக்கு என்னது 2023 முதலாவது எம்சிக்யூ வந்து முதலாவது பாஸ் பேப்பர்ல முதலாவது எம்சிக்யூ அதான். சரியா? ஏன்னா நிறைய பேர் இந்த முதலாவது எம்சிக்கு பொழைச்சுன்னா பின்னுக்கு எல்லாமே பொழைச்சமே ஒரு ஃபீலிங் நிறைய பேர் பண்ணும். அதனால முதலாவது எம்சிக்கலாம் இந்த மாதிரி எம்சி பாருங்க, 2023 அதே வருஷம் 19வது எம்சிக்கு அந்த கேள்வி. 2023 19வது எம்சிக்கும் அதே கேள்வி வந்து அந்த பெட்டை நீங்கிற கேள்வி ஒரு லெவலிங்ல சம்பந்தப்படுத்தி கேட்டீங்கன்னா என்ன கேள்வி, ஒரு நிலக்கிடைப்படத்தின் மீது அதன் அளவிடை 1 சென்டிமீட்டரினால் 1 கிலோமீட்டர் வகை குறிக்கப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ ஒரு டிராவிங் ஷீட்ல போயிட்டு என்ன செய்யணும், ஒரு டிராவிங் பேப்பர்ல போயிட்டு உண்மையிலே அதை என்ன சொல்றாங்களாம், 1 சென்டிமீட்டருங்கிறது சொல்றாங்க. 1 சென்டிமீட்டர் இந்த டிராவிங் ஷீட்ல இருக்கிற 1 சென்டிமீட்டர், அது அர்த்தம் என்னவா, உண்மையான தூரம்ங்கிறது அது 1 கிலோமீட்டருக்கு சமனா. டிராவிங் ஷீட்ல இருக்கிற 1 சென்டிமீட்டருங்கிறது உண்மையான தூரத்துல 1 கிலோமீட்டருக்கு சமனா. அப்ப அது என்ன அளவிடை, அது என்ன அளவிடைக்கு பொருத்தமான அளவிடை கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு நேரடியாக நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்ல இயலுமா. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், முன்னிருக்கும் தானமும் பின்னிருக்கும் தானமும் ஒரே அழகத்தான் குறிக்கணும். இது மில்லிமீட்டரா இருந்தா இது மில்லிமீட்டரை தான் குறிக்கணும், இது சென்டிமீட்டரா இருந்தா இது சென்டிமீட்டரை தான் குறிக்கணும், இது மீட்டராக இருந்தா இதுவும் மீட்டரை தான் குறிக்கணும், இது கிலோமீட்டராக இருந்தால் இதுவும் கிலோமீட்டரை தான் குறிக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 1 சென்டிமீட்டருங்கிறது 1 கிலோமீட்டரை வகை குறிச்ச ஒரு கிலோமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர் காட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒன்னே கிலோமீட்டரை நாங்க வந்து சென்டிமீட்டருக்கு மாத்தி அதை சமப்படுத்தணும். பெங்காலைக்கிற 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா 1 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு நாங்க மாத்தணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிற நான் எடுக்கக்கொள்ள 1 கிலோமீட்டரை நாங்க 1000ஆல பெருக்கினால் மீட்டருக்கு மாறும். 1 கிலோமீட்டர் 1000ஆல பெருக்குனா நான் 1000 மீட்டர் தானே ஒரு கிலோமீட்டர். தொடர்பு உங்களுக்கு நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த கிலோமீட்டர் மீட்டர் தொடர்பு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த தொடர்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், முதலாவது நாங்க 1 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தணும்னு சொன்னா முதல்ல 1000 பெருக்கணும். இப்ப மீட்டரை நாங்க சென்டிமீட்டருக்கு மாத்தோம்டா ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர். அப்ப நாங்க என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். அப்படின்னா இது அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அப்போ. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1,00,000 சென்டிமீட்டருக்கு சமமான அளவு. அப்ப இந்த அளவை நாங்க எப்படி சொல்லலாம், 1:1,00,000 தான் சொல்லணும். ஏன்னா சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வார விட என்ன, 1:1,00,000. நான் எப்பவுமே ஒரு அளவீடையை பொறுத்த மட்டும் மீட்டருக்கு மீட்டர், சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர், மீட்டருக்கு ஏதாவது ஒண்ணு இரண்டுமே சமனான அலகுகள் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சென்டிமீட்டருக்கு கிலோமீட்டர் நாங்க வகை குறிச்சு சொல்ல இல்லாத அளவீடையை பொறுத்த மட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிளியரா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? இதுக்கான விட 1:1,00,000. சரி, அப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி உண்மைக்கு. 2022 முதலாவது பாருங்க, 2023 முதலாவது எம்சிக்கும் 2022 முதலாவது எம்சிக்கும்
இப்ப இந்த முதலாவது எம்சிக்யூ நிறைய பேர் நினைக்கிறது முதலாவது எம்சிக்யூ பொழைச்சா அங்கால பின்னுக்கு எல்லாமே பொழைச்சமே ஒரு ஃபீலிங் தானே. இப்போ முதலாவது எம்சிக்யூவை நல்லா செய்யணும் அவனுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். அதனால இந்த முதலாவது எம்சிக்யூவே அதான் போட்டான் பாருங்க. இதுல சொல்றாங்க பாருங்க, பொறியியல் வரைபடம் ஒன்றில் நல்லா பொறுமையா கவனிங்க. பொறியியல் வரைபடம் ஒன்றில் அளவீடு 20:1 என குறிப்பிடப்படும். அப்போ உடனே நாங்க சொல்றோம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு டிராவிங் பேப்பர்ல என்ன அளவீடு சொல்லிக்கிறாங்களாம், சின்னதொரை என்ன அளவு என்ன சொல்லிக்கிறாரு இதோட 20:1 என அளவீடு குறிப்பிட 20:1. அப்ப இதுல நம்மளுக்கு என்ன விளங்குது, முன்னுக்கிக்கிறதான பெருசாகிக்குது, பின்னுக்கிக்கிறதான பெருப்பித்தல் அளவீடு அப்படின்னா பெருசாக்கி தான் வரைஞ்சிருக்க அந்த இடத்துல தாள்ல வரைஞ்ச எப்படி வரையணும், அவன் பெருசாக்கி தான் வரையணும். அப்ப 20:1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, அந்த வரைபடத்தின் மீது 200 மில்லிமீட்டர் நீளமான அந்த வரைபடம் சும்மா சொல்றேன், ஏபி தூரம் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஏபி தூரம் 200 மில்லிமீட்டர் நீளமான தூரமா கோட்டு துண்டம் ஒன்றின் மூலம் வகை குறிக்கப்படுவது உண்மை நீளமாவது. அப்போ அந்த டிராவிங் பேப்பர்ல 200 மில்லிமீட்டர் நீளமான தூரத்தை வரைச்சிருக்காங்களாம். அப்ப அந்த தூரம் உண்மையான தூரம் என்னன்னு கேட்க, இதுல ஆக்சுவல் லென்த் என்ன, உண்மையான தூரம் என்னன்னு கேட்கிறான். இப்ப என்ன அர்த்தம், என்ன ஒரு 20:1 அர்த்தம் என்ன சொல்லு பாப்பா தம்பி. கேள்வியில எல்லாமே ஒரே பெருமானம், எல்லாமே கேள்வியும் மில்லிமீட்டர்ல கேட்கிறான், விடையும் மில்லிமீட்டர்ல இருக்குன்னா நாங்க மனசால பாக்கணும். அதாவது லேசான ஒரு ட்ரிக். 20 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் 20:1 அர்த்தம். பின்னுக்கு இந்த வாசிங்க, 1 மில்லிமீட்டர் உண்மையான நீளத்தை 20 மில்லிமீட்டர்னு சொல்லி காட்டுகிறான். 1 மில்லிமீட்டர் உண்மையான நீளத்தை 20 மில்லிமீட்டர் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா தாள்ல 200 மில்லிமீட்டர் சொன்னா அதை 20ஆல பிரிச்சு அது உண்மையான நீளம் கிடைக்கும். உங்களுக்கு என்னோட சமன்பாடை போட்டு நான் அந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன். சும்மா லேசா பாருங்க. 20 முன்னிருக்கும் தானம் 20, பின்னிருக்கும் தானம் 1. கேட்ட கேள்வி உண்மை நீளம் தானே, உண்மை நீளம். நம்மளுக்கு விட தெரியும் பெருப்பித்தல் நீளம் தானே, பெருப்பித்தல் நீளம் எவ்வளவு 200 மில்லிமீட்டர். அப்ப அது உண்மை நீளம் அப்படி இருக்கு தானே, நம்மளுக்கு பெருப்பித்தல் நீளம் தான் தந்திக்கிறான். தாள்ல வரைஞ்சா அது பெருப்பித்தல் நீளம் தானே, அவனுக்கு என்ன இந்த 20 அங்க போய் பிரிப்படும். அப்ப உண்மை நீளம் சமன் 200 மில்லிமீட்டரின் கீழ் 20 அப்படின்னா இதையும் இதை வெட்டினா 1. அப்ப என்ன சொல்ல வரலாம், 10 மில்லிமீட்டர். பாருங்க என்னோட சமன்பாடை போடுறதால எவ்வளவு லேசா அந்த கேள்வி முடிஞ்சது. கேள்வியை வாசிச்சு விளங்கணும் அவசியமே இல்லை. சரியா கேள்வியில் இருக்கிற தரவுகள் என்ன தரவு, பெருப்பித்தல் நீளமா சிரிப்பித்தல் நீளமாங்கிறது இனம் கண்டு அதுக்கேற்ற அந்த என்னோட சமன்பாட்டில் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா விட வந்து சிம்பிள். இருந்து மெனக்கட்டு ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லை. கிளியரா என்ன சொல்ல வரேன். இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. லேசா இருக்கா கஷ்டமா இருக்கா சொல்லுங்க. இதுல வந்து நிறைய 25 பேட்ச் ஆக்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 26 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னட்ட வந்தார்கள் ஆல்மோஸ்ட் அந்த கேள்வியில உங்களுக்கு நான் செஞ்சிருப்பேன். என்னட்ட வராம இருந்தார்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆல்மோஸ்ட். அவங்க இதுல குழப்பம் இருந்துட்டீங்க இவ்வளவு காலம். இப்ப கிளியரா இருக்கா உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப கிளியரா? அவ்வளவுதான். உண்மையே சொல்றேன், நான் பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த சமன்பாடுங்கிறது நானா கிரியேட் பண்ண ஒரு சமன்பாடு. எந்த கைட்லையும் எந்த சிலபஸ் புக்லையும் எவன் டைம் இந்த சமன்பாடு இல்லை. யாராவது இந்த சமன்பாடு வச்சிருக்கான்னு சொன்னா நான் என்னோட மிச்ச நேரம் சிந்திச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. அதாவது முன்னிருக்கும் தானத்துக்கு கீழ் பின்னிருக்கும் தானம் தர உண்மை நீளம் சமன் சிறுப்பித்தல் அல்லது பெருப்பித்தல் நீளம். சிம்பிள். பொய் சொல்லணும் அவசியமே இல்லை. சரியா, சிலாக்கள் வந்து பொய் சொல்லி எப்படி காட்டுவோம் அப்படின்னு எனக்கு பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த சமன்பாடு மிச்ச நேரம் கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்மளுக்கு நான் ஏழல் படிக்கிற டைம்லடா இந்த மாதிரி சமன்பாடுலாம் என்ன சொல்லி இந்த கேள்வி எனக்கு கண்டாலே பயம் வரும். உண்மையை சொல்றேன், இந்த ஏழல் 2019 ஏழல் செய்யக்கொள்ள இந்த கேள்வி எனக்கு கண்டாலே பயம் வரும். ஏன்னா என்னடா சொல்லிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன், கடுமையா யோசிப்பேன், குழம்பிடுவேன். நினைச்சா ஆனா நான் டீச் பண்ணக்குள்ள நான் குழம்பு நம்ம என்னோட பிள்ளைகளை குழம்பு விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன செஞ்சேன், சில விஷயங்கள் வந்து இப்ப எனக்கு வந்து இப்ப கொங்கிட்ட கலப்பு விகிதங்களை லேசா பாடமாக்குறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி நிறைய என்னோட வர பிள்ளைகளுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஒவ்வொரு பாட்லயும் நான் ஒரு பாடம் போக அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன், பயப்பட தேவையில்லை. சரியா, கொங்கிட்ட கலவை விகிதம் தெரியும், M10ல இருந்து M30 வரைக்கும் கொங்கிரீட் ரேஷியோ இருக்கு தானே. நீங்க கொங்கிரீட் பாடம் யூனிட் 4ல படிப்பீங்க. அந்த பாட்டுல அது சம்பந்தமான கேள்வி வரக்குள்ள நான் உங்களுக்கு அதை லேசா சொல்லி தரேன், கொங்கிட்ட கலை வீதம் எவ்வாறு லேச படமாக்குது. சரியா, ஓகே. இப்ப இந்த கேள்வியை கவனி. 2021 19வது எம்சிக்கு பாரு, 19வது எம்சிக்கு அல்லது முதல் எம்சிக்கு தான், ரெண்டு தான் மாறி மாறி வந்து இடி. இப்ப சொல்றாங்க ஒரு அளவை கோடொன்றின் நீளம் 25 மீட்டரா. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு கோடு தாராங்க, அந்த கோட்டோட நீளம் வந்து 25 மீட்டர். சும்மா சொல்ல ஏபின்னு எடுப்போமே,
ஏபி. சோ இந்த உண்மையா அப்ப 25 மீட்டர்னு சொன்னா அது சிரிப்பித்தல் நீளமா இல்ல, எப்பவுமே அது பெருப்பித்தல் நீளம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 25 மீட்டர். அப்ப ஏபின்னு எடுப்போம் சும்மா. ஏக்கு பி. அதனை இதனை நீங்க என்ன செய்யணும், இந்த அளவிடை நீங்க என்ன செய்யணும், இதை கொண்டு போய்த்து 1க்கு 500 எனும் அளவிடைக்கு நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா அந்த கோட்டின் நீளமாவது, இப்ப அவன் கேட்கிறான் அந்த கோட்டுடைய சிரிப்பிச்சல் நீளம் என்னன்னு கேட்கிறான். உண்மை நீளம் தெரியும் 25 மீட்டர். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்ட கேள்வியில சென்டிமீட்டருக்கு பார்க்கணுமா அது மில்லிமீட்டருக்கு பார்க்கணுமா ஒரு டவுட் வருதா இல்லையா? 25 மீட்டர் உண்மை நீளம், 1க்கு 500ங்கிற அளவிடைக்கு நீங்க சின்னதாக்கி வரைங்கன்னு சொல்றான். அது சிரிப்பிச்ச நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சிரிப்பித்தல் நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா அப்படிங்கறது நம்மளுக்கு டவுட் ஒன்று வருது. நம்மளுக்கு விடையை பாருங்க, விடை எல்லாமே சென்டிமீட்டருக்கு தானே கதைச்சிக்கிறான். அப்படின்னு சொன்னால் நாங்க அந்த இடத்துல யோசிக்கணும், இது சென்டிமீட்டருக்கு தான் நாங்க பார்க்கணும். சில கேள்வியை விடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், என்னதுக்கு பாத்துக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். என்னது, எஸ் முன்னிருக்கும் தானம் என்னடா 1, பின்னிருக்கும் தானம் என்ன 500, தர உண்மை நீளம் என்ன 25 மீட்டர். 25 மீட்டர். பட் நம்மளுக்கு சிரிப்பித்தல் நீளம் வேணும் சென்டிமீட்டர்லனா, சென்டிமீட்டர்ல தானே வேணும். அப்ப 25 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்கின என்ன கிடைக்கும்? 25 மீட்டரை நம்மளுக்கு 100ஆல பெருக்கின ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் அடிக்குது. அப்ப 25 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்கினால் 2500 சென்டிமீட்டர் வருமா இல்லையா? அப்ப நம்மளுக்கு விட சென்டிமீட்டர்ல வந்துட்டா இல்லையா? மீட்டரை நான் சென்டிமீட்டருக்கு மாத்திட்டேன். 100 சென்டிமீட்டர் தானடா ஒரு மீட்டர். அப்ப அப்ப ஒரு மீட்டருங்கிறத நாங்க 100ஆல பெருக்கணும் 100 சென்டிமீட்டர். இப்ப 25 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்கினா 2500 சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு வந்துட்டு விட இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, யோசிச்சு பாரு, இதையும் நாங்க வெட்டுவோம், இதையும் நாங்க வெட்டுவோம். எத்தனை மடங்கு 5. அப்ப என்ன விட வரும் 5 சென்டிமீட்டர் விளைஞ்சா. அப்ப என்ன விட சிம்பிளா சொல்லலாம், 25 மீட்டரை நாங்க 1க்கு 500 எனும் அளவிடைக்கு நாங்க வகை குறிச்சால் அதுக்கான விடை 5 சென்டிமீட்டர். கிளியரா ரிஷி? கிளியரா விளங்குதா? மெசேஜ் போட்டிக்கிறீங்க. ஓகே, ஆன்சர்ஸ் சரியா கரெக்ட் பண்ணி கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு விளங்கிட்டு தானே? ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். கிளியர்? சோ சிம்பிளான ஒரு கேள்வி நாங்க பாத்துக்கிட்டோம் இல்லையா? அம்புட்டு தான். இந்த கேள்வியெல்லாம் நாங்க அப்படி தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. சரி, இப்ப இந்த கேள்வி பாரு, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றுக்கு 1,00,000 எனும் அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படத்தின் மீது ஏபி எனும் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 சென்டிமீட்டரா. எப்படி சொல்றாங்க? ஒரு டிராவிங் ஷீட்டை நாங்க முதல்ல எடுப்போம். ஒரு டிராவிங் பேப்பர்ல, ஒரு டிராவிங் இன்ஜினியரிங் டிராவிங் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்காங்களாம், 1க்கு 1,00,000 அளவிடைக்கு வரைஞ்சிருக்காங்களாம். எப்படி வரைஞ்சிருக்காங்களாம்? 1க்கு 1,00,000. சரி 10,000, சரி 10,000. 1க்கு 10,000 என அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படத்தின் மீது ஏபி என நகரங்களுக்கு இடையில தூரம் வரையப்பட்டன்னு சொன்னா அந்த டிராவிங்ல வரைஞ்சிட்டாங்க. இந்த ஏபி என நகரங்களுக்கு இடையில தூரம் எவ்வளவாம்? இது ஏ, இது பி. எவ்வளவு தூரமா? 10 சென்டிமீட்டர்னு காட்டிக்கிறான். சரி, இப்போ 1க்கு 50,000 தேசப்படத்தின் மீது அவ்விரு இடங்களை வகை குறித்தால், இப்ப இன்னொரு டிராவிங் பேப்பர் இருக்குதா? இன்னொரு டிராவிங் பேப்பர் இருக்குது. எப்படி? இன்னொரு பேப்பர் இருக்குதான். அந்த பேப்பருங்கிறது 1க்கு 50,000 அளவிடைக்கு வரையப்பட்ட பேப்பர். அது வேற ஒரு டிராவிங். இந்த காணியை இப்ப இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா 1க்கு 50,000 அளவிடைக்கு வரையப்பட்ட பேப்பர். இப்போ இந்த ஏபி நகரங்களுக்கு இடையுள்ள தூரத்தை அவங்க காட்டணுமா, அந்த 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 தூரத்தை காட்டணுமாக இருந்தால் என்ன அளவுல காட்டணும்? 1க்கு 10,000 அளவிடைக்கு வரையப்பட்டதுல தான் 10 சென்டிமீட்டர் காட்டுகிறாங்க. அப்ப அதே தூரத்தை கொண்டு போயிட்டு நாங்க 1க்கு 50,000க்கு நாங்க அப்ளை பண்ணா என்ன அளவிடையில காட்டணும்? முதலாவது இந்த 1க்கு 10,000க்கு 10 சென்டிமீட்டர் வச்சு நாங்க உண்மை நீளத்தை முதல்ல எடுப்போம். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் வரையப்பட்டது ஒரு ஒரு உண்மையான நீளத்தை தான் ரெண்டு இடத்துலயும் காட்ட போறாங்க. முதல்ல உண்மை நீளத்தை எடுப்போம்.
என்னண்டு ஓகே உண்மை நீளத்தை நாங்க பார்ப்போம். என்ன சொல்லல, முன்னிருக்கும் தானம் 1, சரியா? முன்னிருக்கும் தானம் 1, பின்னிருக்கும் தானம் 10,000 தர. உண்மை நீளம் நம்மளுக்கு தெரியாது, உண்மை நீளம் தெரியாது. சமன் சிறுபிச்சை நீளம் தானே 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை நீளம் சமன் 10 சென்டிமீட்டர் தர 10,000 எவ்வளோ? 100, 100,000, அதாவது 1,00,000. 1,00,000ங்கிறது என்ன சொல்லு பார்ப்போம். 1,00,000ங்கிறது என்ன சொல்லு பார்ப்போம். 1,00,000ங்கிறது என்ன? 1,00,000 சென்டிமீட்டருங்கிறது தம்பி ஒரு கிலோமீட்டரை தான் சொல்லுது. அப்படி நீங்க கவுண்ட் செஞ்சு பாரு. 1,00,000 சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் சொல்லுது. 1,00,000 சென்டிமீட்டருங்கிறது நான் 1000 பிரிச்சா 1,00,000 1000 பிரிச்சா 100 சென்டிமீட்டர் வருமா? 100 மீட்டர் வரும் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரல இதா, 1,00,000 1000 பிரிச்சா மீட்டர்ல வரும். அப்புறம் 3 சைபர் போயிரும். 3 சைபர் போனா இப்ப மீட்டர் விட வந்துச்சு இல்லையா? அதே போல அதை நாங்க 100 பிரிச்சா 1,00,000 நாங்க 100 பிரிச்சா மீட்டர்ல வந்துடும். 100 சென்டிமீட்டர் தானே ஒரு மீட்டர். அப்ப நாங்க 100 பிரிச்சா 1000 மீட்டர். 1000 மீட்டர் 1000 மீட்டரை நாங்க கிலோமீட்டருக்கு மாத்தினா 1000 மீட்டருக்கு தான் 1 கிலோமீட்டர். அப்படின்னா உண்மையை சொல்ல போனா அது உண்மையான தூரம் 1 கிலோமீட்டர். நாங்க கிலோமீட்டருக்கு மாத்த தேவையில்லை, நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல தான் அடுத்து நாங்க அப்ளை பண்ணணும். உண்மையான தூரம் என்ன? உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். 1,00,000 சென்டிமீட்டர். இப்ப இந்த 1,00,000 சென்டிமீட்டருக்கு நான் என்ன செய்ய போறேன்? 1க்கு 50,000 தெரியும். அந்த அளவை தானே கொண்டு போய் போகிற போறோம். 50,000 தர 1,00,000. உண்மையான நிலைமை என்ன? இப்போ 1,00,000 சமன் இப்ப நம்மளுக்கு தெரியும் 50,000ங்கிறது 1 மடங்கு, 1,00,000ங்கிறது 2 மடங்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரலாம்? இந்த இடத்துல அவங்க என்னன்னு சொல்லணும்? 2 சென்டிமீட்டர்னு காட்டுவாங்க. திரும்ப இப்ப கீழே வாசிக்கிறேன், நல்லா விளங்கிடுங்க. 1க்கு 10,000 எனும் அளவீடுக்கு வரையப்பட்ட ஒரு ஏபி எனும் தூரம். ஒரு ஏபி ஏதோ ஏபி எனும் இரு நகரங்களுக்கு இடையில தூரத்தை கொண்டு போயிட்டு 1க்கு 10,000 அளவீடுக்கு ஒரு டிராவிங்ல வரைஞ்சிக்கிறாங்க. அந்த டிராவிங்ல வரைஞ்ச அளவு தூரம் வந்து 10 சென்டிமீட்டர். அதாவது 10,000 மடங்கு 1 மடங்காக்கி சின்னதாக்கி வரைஞ்சதுல 10 சென்டிமீட்டர் வந்து அந்த தூரத்தை வைத்து 1க்கு 50,000 அளவீடுக்கு வரையும் போது அதை எப்படி காட்டும்? சும்மா சொல்றேன். புத்தளத்தை வந்து புத்தளத்துல இருக்கிற நகர சபை, மாநகர சபை ஓகே, புத்தளத்துல இருக்கிற மாநகர சபையில வந்து புத்தளத்துல படத்தை பெருசா காட்டிப்பான். இந்த சைஸ் படத்தை கொண்டு போயிட்டு இலங்கை படத்துல அப்படியே வரையலுமா? ஏன்னா புத்தளத்துல இருக்கிறது அந்த ஊரை பெருசா காட்டிக்கிறான், அதே சின்னதாக்கி தான் இலங்கை படத்துல வரைவாங்க. அந்த இலங்கை படத்தை கொண்டு போயிட்டு உலக படத்துல அதே சைஸ்ல வரையலுமா? அதை இன்னும் சின்னதாகும். ஏன்னா அந்த மத்த இதோட ஒப்பிடும்போது இவனும் ரொம்ப சின்ன சின்ன ஆட்கள். அந்த மாதிரி தான் 1க்கு 10,000 அளவீடு வரைக்கும் வந்து பெருசா காட்டிக்கிறாங்க. அதை நாங்க கொண்டு போயிட்டு 1க்கு 50,000 அளவீடு பிளே பண்ணக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் ஆகிற வீதம் கூட, அந்த பிரிக்கிற வீதம் கூட 50,000 மடங்கு பிரியுது பாருங்க. 1க்கு 10,000 மடங்கு, 10,000 மடங்கு 1 மடங்கா பார்த்தவன் 50,000 மடங்கு 1 மடங்கா பார்க்கணும். அப்ப 5 மடங்கு வீதம் இதுல மனசால பாக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்கு சமன்பாடு மூலமா செஞ்சு காட்டுறேன். மனசால பார்க்கலாம். 10,000க்கு 1 மடங்கு தான் 2 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். அப்ப 10,000 1 மடங்கு 50,000 வரும். 5 மடங்கால் பெருமானம் கூடுதல், 5 மடங்கு அது குறையும். 10 5ஆல பிரிச்சா 2. நேரம் மனசால வந்துடும் விட. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுத்தி வளைச்சு வார உங்களை விளக்கப்படுத்துறதுக்கா, கிளியரா விளங்கணுங்கிறதுக்காக தானே வர. இல்லை மனசால சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவேன். நினைச்சா கிளியரா? இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு விளங்கிட்டா. இப்ப இந்த அளவீடுங்கிற ஒரு கேள்வி வந்ததால நாங்க பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி 2023 வரைக்கும் பார்த்தோம். கிளியரா என்ன சொல்ல வரேன்? அப்ப இவ்வளவுதான் இதுல சப்ஜெக்ட். அடுத்தது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி வந்து நான் உங்களை செய்யறதுங்கிறது பொருத்தமில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட். என்ன சொன்னா இது வந்து சங்கிலி அளவைங்கிற ஒரு கான்செப்ட சொல்லிக்கிறான். செய்யறேன். 2024 கேள்வி செஞ்சுட்டு வரணும். 2024 பாஸ், அதாவது போன வருஷம் வந்த பேப்பர். போன வருஷம் வந்த பேப்பர் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு வரேன். போன வருஷம் வந்த பேப்பர்ல 19வது MCQ. அதே 19வது MCQ போன வருஷம் வந்த கேள்வி. 2024 19வது MCQ. 2 இடம் உங்களுக்கு அந்த இன்னைக்கு 2வது ட்ரோவிங்ல இன்னைக்கு 2வது கிளாஸ் 27 வெச் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 2வது கிளாஸ். இந்த 2வது கிளாஸ்லயே இருக்கிற எத்தனை MCQ? கிட்டத்தட்ட 7 MCQ பார்த்தோம். முதலாவது கிளாஸ்லயே நாங்க நிறைய கேள்வி பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியுமா தெரியா? முதலாவது கிளாஸ்ல கொஞ்சம் கேள்வி பார்த்தோமா இல்லையா? அடுத்த கிளாஸ் நிறைய பாஸ் பேப்பர் தான், ஒன்னும் யோசிக்காதீங்க.
அந்த பாஸ் பேப்பர் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு பெரிய பாட்டுக்கு நாங்க கால் எடுத்து வைக்கணும், டிராயிங் வரைஞ்சு பழகணும். நிறைய பேர் யோசிச்சு என்னடா இவர் பாஸ் பேப்பரா செஞ்சுட்டு போறாரு, டிராயிங் வரைகிற சொல்லி தர மாட்டேங்கிறாரு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். சும்மா உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. நேற்று புத்தகத்துல நான் வரைஞ்ச டிராயிங்க காட்டுறேன். சரியா? புத்தகத்துல வந்து நான் நேத்து என்னோட கிளாஸ்ல நான் பிசிக்கல் கிளாஸ்ல வரைஞ்சு காட்டின டிராயிங், ஸ்மார்ட் போர்ட்ல வரைஞ்சு இது அவ்வளவு புள்ளியில வரைய வச்சிருந்தா பாருங்க. சரி, இந்த மாதிரிலாம் நாங்க நல்லா பாருங்க விளங்குது என்ன சொல்ல வரது. இந்த படத்தை என்னோட பிள்ளைகள் எல்லாரும் வரைய வச்சினேன். அதே தான் உங்களுக்கு நான் செய்ய போறேன். கொழும்புல நான் அன்றைக்கு வரைஞ்சேன். கொழும்புல வரைஞ்ச டிராவிங் சும்மா உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. கொழும்புல நான் வரைய கொடுத்த டிராவிங் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு விளங்கணும். என்னடா இவன் ஒண்ணுமே கொண்டு போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுப்பீங்க. கொழும்புல என்ன ஒரு இது நான் வரையில ஸ்டூடெண்ட் நான் சொல்ல சொல்ல நான் வரைய போர்ட்ல வரைய ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வரைஞ்சது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க படம். வேற லெவல்ல. ஸோ இதெல்லாம் உங்களோட கையால நான் வரைய வைப்பேன். சரியா? சும்மா உங்களை கொண்டு போயிட்டு அப்படி விடையிலனா உங்களை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விடுறது என்னோட வேலை. ஸோ அதனால ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி இன்ஷா அல்லாஹ். இந்த பாடம் முடியக்குள்ள இருக்கிற அவ்வளோ பாஸ்போர்ட் கேள்வி முடிக்காம உங்களை நான் கொண்டு போயிட்டு என்ன செய்ய மாட்டேன், சப்ஜெக்ட அடுத்த யூனிட்டுக்கு நான் போக மாட்டேன். அது என்னோட ஒரு பழக்கம். ஒரு பாடத்துல இருக்கிற அவ்வளோ பாஸ்போர்ட் கேள்வி மேக்சிமம் 100க்கு 100ன்னு சொல்லாத 90% சிலது நம்மள அறியாமல மறந்துடுவோம். சில பாஸ்போர்ட் கேள்வி விட்டுட்டு போயிடும். அப்படி இல்லாம மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் கேட்கிற எல்லா கேள்வியும் செஞ்சுட்டு தான் அடுத்த யூனிட். அதான் நம்மளோட பாலிசி. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம், நேரடி தூரம் 48 கிலோமீட்டர். அப்ப இரண்டு நகரங்களுக்கு இடையே உள்ள நேரடி தூரம் எவ்வளவா? 48 கிலோமீட்டர். அப்ப நாங்க ஜெனரலா சொல்லலாம் ஏபி என நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் 48 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு தூரம்? 48 கிலோமீட்டர். அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படத்தின் மீது ஏன்னா அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் 9 சென்டிமீட்டர் எனி. அப்ப ஒரு தேச படத்துல கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு டிராவிங் ஷீட்ல ஒரு டிராவிங் பேப்பர்ல கொண்டு போயிட்டு என்ன செய்றாங்க, அந்த தூரத்தை கொண்டு போயிட்டு அந்த நகரங்களுக்கு இடையில தூரத்தை கொண்டு போயிட்டு என்னன்னு காட்டுறாங்களாம், 9.6 சென்டிமீட்டர் சொல்லி காட்டுறாங்களாம் அந்த தூரத்தை. அப்போ அதை சிரிப்பிச்சு எவ்வளவு தூரத்துக்கு காட்டுறாங்க? 9.6 சென்டிமீட்டர்னு காட்டுறாங்க. இப்ப இங்க ஏபிட தூரம் வந்து உண்மையான தூரம் 48 கிலோமீட்டர். அதே ஏபிட தூரத்தை சின்னதாக்கி வரைகிறாங்க 9 எவ்வளோ 6 சென்டிமீட்டர்னு காட்டுறாங்க. அப்ப அந்த தேச படத்துல என்ன அளவிட யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, நான் இது வரைக்கும் செஞ்ச பாஸ்போர்ட் கேள்வியில அளவிடை தந்தா ஸ்கேல் 1க்கு 100 1க்கு 1000 1க்கு 50,000 தந்தா உண்மை நீளத்தை தந்து சிரிப்பித்த நீளத்தை அல்லது பெருப்பித்த நீளத்தை கேட்டா அல்லது பெருப்பித்த நீளம் சிரிப்பித்த நீளத்தை தந்து உண்மை நீளத்தை கேட்டா இந்த மாதிரி தான் போச்சு. இப்ப என்ன கேள்வி வந்து இது பாருங்க, உண்மை நீளமும் தெரியும், சிரிப்பித்த நீளமும் தெரியும், அளவிடை கேட்கிறான். இப்ப நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் முன்னுக்கிறதா நம்ம எப்பவுமே ஒண்ணு தானே. முன்னுக்கிறதா நம்ம எப்பவுமே ஒண்ணுங்கிறதால நாங்க என்ன செய்யலாம், அது ஒண்ணுதான், அதை போற்றுவோம். அப்ப எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் முன்னு, அது எப்பவுமே ஒண்ணுதான் வரப்போகுது, 1 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல, வைங்கிற 1 சென்டிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் யார் அப்படின்னு. தர உண்மை நீளம் என்ன 48 கிலோமீட்டர். 48 கிலோமீட்டரடா நான் வந்து சென்டிமீட்டருக்கு மாத்தணும் என்ன, அப்படித்தானே? 48 கிலோமீட்டர் நான் என்னத்துக்கு மாத்தணும், சென்டிமீட்டர். முதலாவது நான் என்ன செய்யணும், 1000ஆல பெருக்கிறேன். 1000ஆல பெருக்கும் போது என்ன வருது, நம்மளுக்கு மீட்டர் வருது. இந்த இடத்துல அது மீட்டர் தருது. இந்த இடத்துல அது என்னத்தை தருது, 1000ஆல பெருக்கும்போது நம்மளுக்கு மீட்டரை தருது அந்த இடத்துல. அதை நான் என்ன செய்யணும், திரும்ப 100ஆல பெருக்கிறேன். ஏன்னா 100 சென்டிமீட்டர் தானே 1 மீட்டர். அப்ப இந்த இடத்துல அது என்னத்தை வருது, எனக்கு சென்டிமீட்டரை தருது. இந்த இடத்துல என்னத்தை தருது இப்போ, அப்ப சென்டிமீட்டரை தருது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதை கொண்டு போயிட்டு சமன் சிரிப்பித்தல் நீளம் என்ன வருது, 9.6 சென்டிமீட்டர்னு வருது. இப்ப விளங்கிச்சு, இது வரைக்கும் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? எப்பவுமே ஒரு சமன்பாட்டுக்குள்ள வேற வேற அலகுல பெருமானம் வரக்கூடாது. அப்போ 48 கிலோமீட்டர் 1000ஆல பெருக்கிற 48,000 மீட்டர். சரியா? அத வந்து நாங்க 100ஆல பெருக்கினால் சென்டிமீட்டருக்கு வருது. சரி, 48 லட்சம் இல்லையா? இப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும் தம்பி, சொல்லு பாப்போம். என்ன செய்யணும், இந்த வைய நாங்க அங்க கொண்டு போயிட்டு அவரை அங்க கொண்டு வந்து போடணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம், எஸ். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு தெரியும் என்ன, அப்ப இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர்ல வெட்டுப்பட்டோம், ஆல்மோஸ்ட் அது போயிடும். அது நம்மளுக்கு அது தேவையில்லை. அது எப்படியுமே விட்டுப்படுறது தான். நாங்க உங்களுக்கு விளங்குறதுக்கு அதை ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன். இப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த வைய அங்க கொண்டு போயிட்டு அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், 48 லட்சம். சரி, 48 லட்சத்தின் கீழ் 48 லட்சத்தின் கீழ் இல்லையா
40 லட்சம் சென்டிமீட்டரின் கீழ் என்னது 9.6 சென்டிமீட்டர். சரியா? இப்ப மனசால யோசி. கசத்துல கேள்வி வந்தா பயந்துடாத. மனசால சும்மா யோசிச்சு பாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 9.6 10 மடங்கு 96 தானே. 9.6 10 மடங்கு எத்தனை? 96 தானே. 96 அரைவாசி எவ்வளவு? 48 தானே. அப்படின்னு சொன்னாடா இந்த 9.6 ஒரு மடங்கு 48ல 5 மடங்கு. 9.6 தர 5 48. சைஃபர் பின்னுக்கு சைஃபர் இருந்தா முன்னுக்கு நாங்க வெட்டலாம் தைரியமா வெட்டலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 500 1000. அப்படின்னு அர்த்தம் என்ன? 500 1000க்கு 1. நினைச்சா அப்ப என்ன நடக்கும்? எஸ், இதான் சப்ஜெக்ட். அப்ப என்ன அர்த்தம்? அதற்கான விட என்ன? 1க்கு 5 லட்சம்ங்கிற விட அது இருக்கும். இப்ப வைங்கிற பெருமானம் என்ன? இந்த வைட பெருமானம் எவ்வளவு? 1க்கு 5 லட்சம். சரியா? கிளியரா விளங்கிட்டு என்ன சொல்ல வந்தேன்? நான் சொன்ன விஷயம் கிளியரா? இல்ல யாராவது டவுட் இருக்குதா? நான் சொன்னது கிளியரா இல்லையா? சரி. இப்ப நாங்க லாஸ்டா ஒரு கேள்வி, அந்த கேள்வியோட இந்த பாடம் முடியுது. இன்னைக்கு செஷன் முடியுது. சரிதானே? ஓகே. இப்போ உங்களோட 25 பேட்சுக்கு வந்து சிலபஸ் முடியுது. இந்த இன்னொரு மாசத்துல 25 ஒன்லைன்ல சிலபஸ் முடியுது. புத்தளம் எம்ஐடில சிலபஸ் முடிஞ்சுது. அடுத்து கொழும்பு எம்ஐடில வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். இப்போ ஒன்லைன்லயும் சிலபஸ் எல்லா பாடமும் முடியுது அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஓகே. இப்ப இந்த கேள்வி நாங்க பார்ப்போம். 2018 வந்து பாஸ் பேப்பர் கேள்வி. 2018 பாஸ் பேப்பர் கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா சங்கிலி நில அளவீட்டு ஒன்றின் போது இப்ப இது வந்து லெவலிங்கோட, அதாவது செகண்ட் இயர் பாடத்தோட சம்பந்தப்பட, ஆனா வந்து ஸ்கேல் தான், அளவீடு கேள்வி தான். ஆனா ஒரு பிரச்சனை இல்லை, நான் தைரியமா செய்யலாம் அந்த கேள்வி. ஏதோ ஒரு காணி அளக்குற ஒரு முறையில அந்த கோட்டோட தூரம் வந்து அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் வந்து சொல்லிக்கிறாங்களாம் 100 மீட்டர். சங்கிலி நில ஒரு கோட்டோட தூரம் எவ்வளவா? 100 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கோட்டோட உண்மையான நீளம் வந்து 100 மீட்டர். இது ஒரு காணிட ஒரு தூரம். ஓகே. இதை கொண்டு போயிட்டு அளவீடுல கொண்டு போயிட்டு திட்ட வரைபடத்தில் A4 தாள்ல, அப்ப அந்த 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 தூரத்தை கொண்டு போய் A4 தாள்ல வரையறாங்களாம். தூரத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்களாம்? A4 ஷீட்ல வர. அந்த A4 ஷீட் நீளம் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து எவ்வளவு? 210 மில்லிமீட்டர். அதுல வந்து உயரம் வந்து எவ்வளவு? 297 மில்லிமீட்டர். அந்த சைஸ். அதுல வரையணுமாக இருந்தா அதுக்கு என்ன அளவீடை பொருத்தமா வரையலாம்? அந்த 100 மீட்டர் கொண்டு போயிட்டு அந்த பேப்பர்ல நீங்க வரையணுமா இருந்தா என்ன அளவீடு நீங்க யூஸ் பண்ண? 1க்கு 100 யூஸ் பண்ண வரையலுமா? 1க்கு 1000 யூஸ் பண்ண வரைய, 1க்கு 250 யூஸ் பண்ண வரையலுமா? 1க்கு 500 யூஸ் பண்ண நல்லா வரையலுமா? இப்ப நம்ம யோசிக்கணும். இது எப்படின்னா நம்மளுக்கு முன்னிருக்கு தானே எப்பவுமே ஒண்ணுங்கிறது தெரியுமே. முன்னிருக்கு தானே எப்பவுமே ஒண்ணுன்னு தெரியும். பின்னிருக்கு தானம்னா 100 250 500 1000 2000 டவுட். சரி. அப்ப அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இதுல நிலைக்குத்த வரையறா எவ்வளவு வரையலாம்? நிலைக்குத்து உயரத்துக்கு வரையறா எவ்வளவு வரையலாம்? 290 வரைக்கும் வரலாம். 297 சொல்லி 290 வரைக்கும் வரலாம். கிடையாக வரையறா எவ்வளவுக்கு வரையலாம் அந்த தூரத்தை? 200 மில்லிமீட்டர் 210 வரைக்கும் வரையலாம். ஓவராலா நிலைக்குத்தான் வரையலாம் அல்லது கிடையா வரைனா கேள்வியில மென்ஷன் பண்ணல. நிலைக்குத்தான் தான் வரைங்கன்னா 290 சொல்லி எடுக்கலாம். கிடையா வரைங்கன்னு சொன்னா 210 எடுக்கலாம். எப்படியுமே மென்ஷன் பண்ணல. ஓவராலா ரெண்டு மாதிரி வரையக்கூடிய அளவு எந்த அளவு? பொருத்தமான அளவு 210. 210 எடுத்துட்டா நிலைக்குத்தான் வரையலாம், கிடையாவும் வரையலாம், ஓவராலா ரெண்டு மாதிரி வரையலாம். சரியா? அப்ப நாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்ப நாங்க ஒவ்வொரு அளவீடையே போட்டு பார்ப்போம். சும்மா உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். இப்ப சும்மா சொல்றேன். உங்களுக்கு ஒன்றுக்கு நீங்க போடுங்க. 1க்கு 100. அப்ப 1ன் கீழ் 100. சரியா? தரேன். உண்மை நீளம் என்ன? நம்மளுக்கு 100 மீட்டர். அப்ப நம்மளுக்கு என்ன இடத்துல மாத்தணும்? இது மில்லிமீட்டர். இப்ப 100 மீட்டர் நாங்க வந்து 100 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்குனா சென்டிமீட்டர் வந்துடும். சரிதானே? 100ஆல பெருக்குனா நம்மளுக்கு சென்டிமீட்டர் வந்துடும். அதை 10ஆல பெருக்குனா மீட்டர் வந்துடும். மில்லிமீட்டர் வந்துடும். 1க்கு 100ங்கிற அளவில் நாங்க அப்ளை பண்றோம். சரியா? 100 மீட்டரை நாங்க 100ஆல பெருக்குனா சென்டிமீட்டர். அதை 10ஆல பெருக்குனா மில்லிமீட்டர். சரிதானே? இப்ப நாங்க இதை கட் பண்ணி பார்ப்போம். இப்ப உண்மையா சொல்ல போனா 1000 மில்லிமீட்டர். உண்மையிலே சிரிப்பித்த நீளம் 1000 மில்லிமீட்டர். 1000 மில்லிமீட்டர் வரையிலுமா இந்த இடத்துல?
மேக்சிமம் 297. அப்ப இது வராது. இந்த இடத்துல 250 ஒன்றுக்கு 250 தர 1,00,000. இப்ப நம்ம இந்த 250 இந்த 1000 விட்டா 400 மில்லிமீட்டர் வரையிலுமா? மேக்சிமம் 297, 200 தான். ஓரளா 200ன்னு சொல்லலாம். கிடையாக நிலைக்கு அதுவும் வராது. ஒன்றுக்கு 500 பார்க்கல. நீ என்ன செய்ய? ஒரு 100, 1000 இதையும் வெட்டுனா நம்மளுக்கு 2 மடங்கு. அப்ப ஓவராலா 200 மில்லிமீட்டர் வரையிலுமா? வரையிலுமா 200 மில்லிமீட்டர்? வரையிலுமா என்னதா சொல்லுங்க. வரையலாம். கிடையாவும் வரையலாம். கிடையாக வரையஞ்சா 200 மில்லிமீட்டர் சரி. நிலைக்குத்தா வரைஞ்சாலும் சரியா வரும். ஒண்ணுக்கு 1000. அப்ப இந்த இடத்துல 1000 வந்தா 1க்கு 1000 சொல்லி வந்தா என்ன நடக்கும் சொல்லு. 1,00,000. அப்ப எவ்வளவு வரும்? சரி, ஒரு சைஃபர் வராது. அப்ப உண்மையிலே 100 கொண்டு வரும். அப்ப உண்மையிலே 100 மில்லிமீட்டர். 100 மில்லிமீட்டர்ங்கிறது தம்பி ரொம்ப சின்னதே தம்பி. சால்ட் அரவாசிக்கு ரொம்ப சின்னோனா போயிட்டுருமே. கணிதா. அப்போ என்ன சொல்றாங்க? ஒரு காணிட ஒரு ரெண்டு ரெண்டு புள்ளி நீளம் வந்து 100 மீட்டரா. அதை கொண்டு போயிட்டு நீங்க A4 தாள்ல வரையணும். என்ன அளவீடு நீங்க பயன்படுத்தி வரைவீங்க? அப்ப உண்மையே A4 ஷீட் பேப்பர் சைஸ் வந்து 210, 297. அப்ப அந்த ரேஞ்சில ஒவ்வொரு எவரேஜா வரக்கூடும். ரொம்ப பெருசா மட்டுக்கு மட்டும் வரக்கூடாது. ரொம்ப சின்னதாவும் வரக்கூடாது. அப்ப ஒண்ணுக்கு 2000 போட்டா இன்னும் சின்னதா போயிடும். 50ங்கிற விட வரும். ஒண்ணுக்கு 2000 போட்டா ஒண்ணுக்கு வரும். 50ங்கிற விட வரும். ஒண்ணுக்கு 2000 போட்டா 50ங்கிற விட வரும். அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எது பொருத்தமாகிக்குது? இதே பயன்படுத்த இயல. இது பயன்படுத்த இயல. ஆனா இது ஓகே பயன்படுத்த இயலும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கான விட ஒன்றுக்கு 500ங்கிற அளவீடை பயன்படுத்தினாலும் நாங்க பொருத்தமா அந்த இடத்துல வரையலாம். மனசலாயோ? கிளியரா? கிளியரா என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ற கிளியரா உங்களுக்கு? சரி. அப்ப நாங்க இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இப்ப இன்னைக்கு தான் நிறைய பேர் என்னோட கிளாஸுக்கு வந்திக்கலாம். இல்லையா? சில ஆட்கள் வந்து 25 பேட்ச் இன்னைக்கு தான் இந்த கிளாஸ் இந்த இந்த கேள்வி தான் ஒரே நான் டவுட் பட்டுட்டு இருந்தேன். இந்த கேள்வி இன்னைக்கு விளக்கம் ஒண்ணு கிடைச்சிட்டு அப்படின்னு வந்திக்கலாம். சில ஆட்கள் வந்து 26 ஆக்கள் இப்பதான் ஒருத்தர் நிறைய பேர் புதுசு புதுசா ஒரு நாள் இப்படி எனக்கு வந்து ஒரு 5, 6 பேர் புதுசா ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க மாறி மாறி கிளாஸ்க்கு. சரியா? ஓகே. சோ நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்க்க போறது என்னன்னா, இந்த ஒரு டிராவிங்ல என்னென்ன கோடுகள் பயன்படுத்துறாங்க? தடிப்பான கோடு, மெல்லிய கோடு, அது நியம சட்டகம் சம்பந்தமாக, அதே போல வந்து டிராவிங் சப்ஜெக்ட்டுகள் நாங்க கால் எடுத்து வைப்போம். இப்ப பட ரீதியான காட்சி முறை, ஒரு புள்ளி, இரு புள்ளி, 3 புள்ளி என தோற்ற காட்சி முறை, சமாந்தர முறை, முப்பரிமாண முறை, சமவள வெரிகை முறை தான் மெயின். ஐசோமெட்ரிக் மெத்தட். சரியா? அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு அந்த எம்சிக்யூல வர கேள்விகளுக்கு தானே அந்த எம்சிக்யூல சில கேள்விகள் வரும். அது வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்த கிளாஸ் செய்ய போற கேள்வி வந்து இந்த ஒரு கூம்ப விரிச்சா எப்படி அந்த ஆரை அளவு பாக்குறது. நிறைய பேருக்கு அந்த கேள்வி கஷ்டம். இன்னமும் கஷ்டப்படுறாங்க அந்த கேள்விக்கு எப்படி விடுபடுன்னு தெரியும். அடுத்த கிளாஸ் நான் செய்வேன். கொஞ்சம் காட்டுறேன். அந்த கேள்வியை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. 2020 பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி இப்படி வந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த கேள்வி தெரியாது. இந்த கேள்வி எப்படி செய்யறது? அடுத்த கிளாஸ் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் இல்ல அதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து 27 நல்லா மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் டைம் வந்து கூடும். அதே நேரத்துல வந்து 2 கிளாஸ் விழுகும். புதன், வியாழன் மாதிரி விழும் கிளாஸ். இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு அந்த டைம் மாறிடும். புதன், வியாழன் அந்த மாதிரி கிளாஸ் ஷெட்யூல் மாறிடும். சரியா? அதனால நீங்க அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி கேள்வி வந்து எப்படி செய்யறது? இப்ப இதுக்கு ஒரு சமன்பாடு இது. ஆரையின் கீழ் சாயுரம் சமன் தீட்டாவின் கீழ் 360. இப்ப நிறைய பேர் வந்து சமன்பாடு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போயிறாங்க. ஆரையின் கீழ் சாயுரம் சமன் தீட்டாவின் கீழ் 360ங்கிற ஒரு சமன்பாடு அப்ளை பண்ணா விட வரும். ஆனா அந்த சமன்பாடு எப்படி வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சிலருக்கு இந்த கேள்வியை செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி கேள்வி எப்படி செய்யறதுங்கிறத பத்திலாம் உங்களுக்கு இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சுங்கிறத பத்திலாம் உங்களுக்கு சொல்லி தரோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ். நாங்க அடுத்த கிளாஸ் சம்பந்தமா கதைப்போம். ஏதாவது டவுட் இருக்குதா புள்ளி? சரியா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், கடைசி நேரத்துல வந்து ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு போட்டு போட்டு குழப்பி கொண்டிருக்க வேணாம். சரியா?
இப்பப்போ உள்ளதை அப்பப்போ படிச்சு வச்சுக்கிட்டே போங்க. இப்போ இன்றைக்கு டிராவிங்ல 2வது கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு 8 கேள்வி எம்சிக்கு செஞ்சுட்டேன். 8 எம்சிக்கு பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. அப்ப இது மட்டும் இல்ல, நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் போகக்குள்ளே பாஸ் பேப்பர் பார்த்து 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 தான் போவோம். சரியா? அதனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒரு சைடுக்கு இங்கால தியரியோட சேர்த்து பாஸ் பேப்பர் கிளியர் ஆகிட்டே வரும். கடைசி நேரத்துல இருந்து பாஸ் பேப்பர் போட்டு பெரட்டி வாரதை விட ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சு முடிச்சு அதுல இருக்கிற பாஸ் பேப்பர் செஞ்சு செஞ்சு போகல நம்ம வந்து ஒட்டோவா நம்மள அறியாமல் என்ன செய்ய நாங்க ரெடி ஆயிட்டீங்க எக்ஸாமுக்கு. கடைசி டைம்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட சீனியர் இப்ப நாங்க சொல்லி கொடுத்தீங்க என்னது, டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப நாங்க கேள்வி செய்ய பழகிட்டோம், அதை டைமுக்குள்ள செய்ய பழகணும் கடைசி டைம்ல. இது என்னன்னா கடைசி நேரத்துல எக்ஸாம் நேரத்துல வந்துட்டு அப்பதான் டைமுக்கு செய்ய பழகுறது கூட, அப்பதான் படிக்கிறதும் கூட, அப்பதான் பேப்பர் செய்யறதும் கூட. எல்லாமே கஷ்டம், எல்லாத்தையும் கூட இருக்க இயலாதே. இப்ப கடைசி டைம்ல வந்து பேப்பர் செய்யறதா படிக்கிறதா டைமுக்கு செய்யறதாங்கிறது குழப்பம் வராம கொண்டா நீங்க இப்பவே படிச்சு இப்பவே நீங்க பேப்பர் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கடைசி டைம்ல நீங்க செய்ய வேண்டியது பேப்பரை நிறைய செஞ்சு செஞ்சு டைமுக்கு பழகணும். அதுதான் மெயின். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே படிச்சு முக்கியம். உதாரணத்துக்கு சொல்ல போனா நிறைய பேர் டிராவிங் செய்வாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, டிராவிங்கை பொறுத்த மட்டும் நீங்க நினைக்கிறீங்க பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு காட்டின விளங்கும். அந்த டிராவிங்ல பார்ட் 2ல சரியா நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஒரு பார்ட் கட்டாயம்னா வரும். அதுல சரியா நீங்க அந்த டிராவிங் கொடுக்க வேண்டிய டைம் வந்து 20 நிமிஷம் தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா தெரியல, நிறைய பேர் டிராவிங் ஸ்டார்ட் பண்ணி சில டியூஷன்ல எல்லாம் டிராவிங் போகலாம். டிராவிங் ஏதாவது அப்படித்தானே. சில இன்னொரு ட்ரிக்ஸ் நடக்கும். இடெக் பொறுத்து எஸ்எஃப்டிலையும் ஐசிடில இந்த ட்ரிக்ஸ் நடக்கும். ஐசிடில நிறைய பேர் செய்வாங்கன்னா எடுத்தடுப்புல லாஜிக் கேட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் சிஸ்டம் நோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு லேசானதை படிப்பிச்சு அவங்க படிப்பிக்கிறது லேசுங்கிற மாதிரி காட்ட போறாங்க. அவ்வளவுதான் நடக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் கூட எடுத்தடுப்புக்கு டிராவிங் வரைய சொல்லி விட்டேன். தம்பி வர இதை வர அதை வர இந்த உங்களுக்கு நம்ம காட்டின போட்டோ காட்டினே ஆன்லைன்ல இந்த பிசிக்கலா செய்யற கிளாஸ்ல அதை வர இதை வரன்னு சொல்லி காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அப்படி காட்ட நீ என்ன நினைப்பா, சார் வேற லெவல் இன்ட்ரெஸ்ட் ஆகிது. நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிப்பிக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் உனக்கு எக்ஸாமுக்கு படிப்பிக்கணும். அதான் என்னோட நோக்கம். அதுதான். நிறைய பேர் என்ன பார்த்தா என்ன நடக்குன்னா, எல்லாரும் குறை சொல்ல சில காலம் பார்த்தீங்கன்னா டிராவிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிட் 1 அது தேவையில்லை, யூனிட் 2 அதுதான் மெயின் அப்படி சொல்லிவிட்டு போயிடுவான். ஏன் சேஃப்டியில் நடக்கிற என்ன தெரியுமா, அந்த பேசிக்கான விஷயங்களை விட்டு போட்டு பேசிக்கான சுருக்கள் கணக்கெல்லாம் விட்டு போட்டு நேரா போறது அடிப்படை கணிதம், அளவிட்டு கருவி, இந்த மாதிரி அந்த ஓர்டருக்கு போகணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது சில கால. சில வந்து அந்த லேசான பாடத்தை படிப்பிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அப்படிங்கிற ஒரு பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு சில ஏமாத்துறது கூட. இப்ப லேசான பாடத்தை படிப்பிக்கும் பிள்ளைக்கு ஒரு அந்த பிள்ளையில வந்து இந்த மயக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தானே. இப்ப நான் வந்து யூனிட் 1 முடிச்சிட்டேன், யூனிட் 3 முடிச்சிட்டேன், இப்ப யூனிட் 2 போறேன். ஏன் யூனிட் 3 முடிச்சேன்டா, யூனிட் 2 முடிக்காம யூனிட் 3 வந்து சின்ன பாடம் டக்குன்னு ஒரு 2 கிளாஸ்ல அது முடிஞ்சுது. யூனிட் 2 பெரிய பாடம், ஃபைனல் எக்ஸாம்ல வார பாடம். நான் எடுத்து முதல் கிளாஸ்லயே உனக்கு வரைய சொல்லி தந்துடலாம். வரைய சொல்லி தந்தா நீ என்ன செய்வா, லேசா இருக்கு அப்படிங்கிறத உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருமே ஒரு பக்கம் தவிர எக்ஸாமுக்கு நீ ரெடி ஆக மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் தான் நீ படிப்பா. இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கணுமே, படிக்கணும் இல்லைன்னு இல்லை. ஆனா அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டாக தான் இருக்கணுமே தவிர சும்மா இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி படிச்சு படிச்சு வேலை இல்லை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி படிச்ச வேலை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுல வாங்கிக்கிறான். சிலாக்க நான் அன்னைக்கு சும்மா சொல்றேன். அன்னைக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து இந்த சார் வந்து நல்லா கதைக்கிறாரு, சார் வந்து சூப்பரா கதைக்கிறாரு, அப்படி நல்லா சூப்பரா கதைக்கிறாரு சார், வந்து அரசியல் கதை நல்லா சொல்றாரு, அந்த மாதிரி அந்த கதை இந்த கதை அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி கூட இந்த பிள்ளைகள் அவர்கிட்ட தான் கிளாஸ் போகுது. ரைட்டா? அப்ப அது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் நல்லா கதைச்சா வந்து நல்லா சார் வந்து நல்லா புக்க போட்டு கதைக்கிறாரு, சார் வந்து முதுகுல தட்டி சுமார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸா கதைக்கிறாரு. சார் நல்லா பழகுறங்கிறாங்கிறதுக்காக நீ வந்து கிளாஸ் போறதுல அர்த்தமே இல்லை. சார் நல்லா கதைச்சாலும் நல்லா கதைக்காட்டியும் சரியா, சார் வந்து புது விஷயங்கள் புதுசா சிலபஸ்ல இல்லாத சில விஷயங்கள் புதுசா சொல்லி தரலாம். அப்படி சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சார் சிலபஸை சரியா கொண்டு போய் பாஸ் பேப்பர் செய்யறாரான்னு பாரு. ஏன்னா நீங்க வந்து யாருமே உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. சிலாக்கு வந்து உங்களை அறியாமல் உங்களே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. சரியா? என்ன விஷயம் அப்படின்னா இதான் சொல்றேன், ரியாலிட்டி வழங்கும். பாஸ் பேப்பரை படிப்பிச்சுட்டு சரியா தியரியை கொண்டு போறாரா, அவர் என்னத்தான் கூட கதைச்சாலும் அவர்கிட்ட இருந்து படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. சில பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஹவர் கிளாஸ்னா 1 ஹவர் வெட்டி பேச்சு, அதுல 1/2 ஹவர் இன்னொருத்தனை பத்தி பேச்சு. சரிஞ்சா? அத கிளாஸ்ல 1/2 ஹவர் அவன் எதிரி டீச்சர் மாதிரி இருப்பான், அதை வந்து ஸ்கூல்ல பேசுறது போட்டு அந்த மாதிரி கேஸும் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விளையாட்டு காட்டுவாங்க. உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கு, நல்லா டைம் போகும், லேசா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், டைம் போற மாதிரி இருக்கும், லேசா இருக்கும், பார்க்க ஆசையா இருக்கும். கடைசியில வந்து எக்ஸாம் நெருங்குள்ள பார்த்தா அப்பதான் பெரட்டுவான் பாஸ். அடே இந்த யூனிட் படிப்பீங்க, அடே இந்த யூனிட் படிப்பீங்க, இந்த யூனிட் படிப்பீங்க. எனக்கு டெய்லி மெசேஜ் வரும்.
சார் இந்த யூனிட் எடுக்கலுமா, ரெக்கார்டிங் எடுக்கலுமா, சார் இந்த யூனிட் எடுக்கலுமா, நம்மளுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கல சார், இந்த யூனிட் இன்னும் படிப்பிக்கல சார், எக்ஸாம் வேற வந்துட்டு கொஞ்சம் ஆதங்கத்துல கதைப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு விளங்குறையில நாங்க இவ்வளவு நாளும் நம்மள மயக்கி மாசம் மாசம் ஃபீஸை வாங்கிட்டு கொண்டு போய் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க. சரியா வந்து சிலபஸ் கொண்டு போவாங்க, கதைக்க வேண்டிய நேரத்துக்கு சரியா காய்ச்சி முடிச்சிருவாங்க கிளாஸ். இப்ப நான்லாம் வந்து எனக்கு விளங்கும். ஏன்னா நான் வந்து உண்மையை பிள்ளைகள் நான் வந்து இப்படி வானத்துல இருந்து குதிச்சாலே நானும் மீட்டேக் படிச்சு ரொம்ப அடி வாங்கி நொந்து நொம்பலப்பட்டு, ஏன்னா எல்லாம் அடி வாங்கி வந்த ஒரு ஆள். நம்மளுக்குலாம் வந்து சிலபஸ ஓட்டி கொண்டு போனாங்க. ஓட்டி உருட்டி ஓட்டி, அதாவது எப்படி சொன்னா வந்து சிலங்க ஸ்பீடா கொண்டு போவாங்க, சிலங்க வந்து உருட்டி கொண்டு, நம்மளுக்கு உருட்டி கொண்டு போனாங்க. ஆட்டோமொபைல மட்டும்டா யூனிட் 6 மட்டும் நான் ஸ்கூல்ல ஒரு வருஷத்துக்கு மேல படிச்சேன். இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்க படிச்சேன். நான் ஏன் சொல்றேன்னா உண்மை, இது உண்மை. நான் எங்க போனாலும் இதுதான் உண்மை. சோ உங்களுக்கு சிலபஸ் நல்லா இழுத்து படிப்பிப்பாங்க. சில உங்களுக்கு சில அன்னைக்கு ஒரு இடத்துல கேள்விப்படுறேன்னா 27 பெச்சுக்கு வந்து ஒரு இடத்துல சொல்றான் நம்மளுக்கு 4வது யூனிட் போகுது சார் அப்படின்னு. ஏன்னா 4வது யூனிட் அப்படின்னா, ஆனா தெரியல சார் 4வது யூனிட் போகுது. அப்ப நான் அதை போட்டு கேட்டேன், என்னது சார் வந்து சிவில் இன்ஜினியரா அப்படின்னு கேட்டேன். சார் வந்து சிவில் இன்ஜினியரா? ஓ சார் வந்து சிவில் இன்ஜினியர் தான். அப்ப சரி 4வது யூனிட் தான் கொண்டு போவார். சரியா? 27 26 பேட்ச் நான் ஒருக்கா கேட்கிறேன். நான் இன்னும் 7வது யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல். அப்ப நான் கேட்கிறேன், தம்பி என்ன பாடம் போகுது? நான் கிளாஸஸ்ல கேட்பாங்களே, சரி நம்மளுக்கு 7வது யூனிட் எலக்ட்ரிக்கல் பாடம் போகுது அப்படின்னு. ஏன்னா 7வது போகுது? அப்ப முதலாவது அந்த 4வது 5வது 6வதுலாம் படிச்சிட்டீங்களா? இல்ல சார் அது இன்னும் படிக்கல, 7வது தான் போகுது. ஏன்டா? தெரியல சார் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், சார் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரான்னு கேட்டேன். அது ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுக்கிறார், டிகிரி முடிச்சுக்கிறாரா? ஓ ஓ சார் அப்படிமா. அப்ப நான் தலையாட்டி நான் விட்டுறது ஒன்னும் சொல்றேன். ஆமா சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு விளையாட்டு காட்டுவானு. சரியா? அதனால நான் சொல்ல வர விஷயம் உங்களோட இடங்களும் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அலர்ட்டா இருங்க. சரியா? சரி, ரொம்ப அலர்ட்டா இருங்க. சரி, அப்ப நாங்க நம்ம அதை சரியா யோசிச்சு சரியா ஃபார்ம் பண்ணி போகணும். நாங்க யார்கிட்ட படிக்கணுங்கிறத நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. கடைசி நேரத்துல போட்டு நீங்க தான் மாற்றுறது கூட. அவங்க சரியா ஏமாத்தி 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 டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாசம் மாசம் ஃபீஸ் சரியா வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சிலபஸ் முடிஞ்ச பாருங்க நடக்காது. ஏன்னா நாங்க நாளைக்கு எல்லாருமே யாரா இருந்தாலும் மேல ஒரு தேய்கிறானா இல்லையா, அந்த இறைவன்ட்ட கட்டாயம் எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். அந்த பதிலுக்கு சரியான கேள்வி, அந்த பதிலுக்குரிய அந்த கேள்விக்குரிய பதில வந்து நாங்க சரியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபீஸ் வாங்குறது மெயின் இல்ல, கிளாஸ் செய்யறது மெயின் இல்ல. சரியா பிள்ளைகளுக்கு அந்த ஃபீஸுக்குரிய நாலேஜை கொடுத்தனா, சிலபஸ் முடிச்சனா, சிலபஸ் சரியா முடிச்சாங்களா, கேள்வி நிறைய செஞ்சாங்களா, அதை மெயினா பாருங்க. சரியா? நீங்களும் ரொம்ப கண்ணை விழிச்சிருங்க. யாரு கதைக்கிறான், யாரு உங்களை ஏமாத்த போறாங்கிறது உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க நினைச்ச மாட்டுக்கும் எல்லா டீச்சர்ஸையும் நான் குறை சொல்ல வரையில. சரியா? சில டீச்சர்ஸ் ஒழுங்கா படிப்பிப்பாங்க, சில மாணவர்கள் படிக்காம சில டீச்சர்ஸ் குறை சொல்றாங்க. சில பிள்ளைகள் வந்து ஒழுங்கா படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, டீச்சர்ஸ் ஒழுங்கா படிப்பிக்காம குறை சொல்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிலக்க ஒழுங்கா கிளாஸுக்கு போக மாட்டாங்க, சேர் மார்க் பார்த்து கழுவி ஊத்துறது. அவர்கிட்ட படிச்ச ஒண்ணும் விளங்காது. அட ஒரு கிளாஸ் சரியா அவர்கிட்ட போய்க்கிறியா? இல்ல. அது எப்படி இல்ல அவன் சொன்னான், இவன் சொன்னான். கதைச்சு வேலை இல்லையே. இல்லையா? அதனால நீங்க வந்து நீங்க எதா இருந்தாலும் நீங்க நேருக்கு நேர் முகத்தை கொடுத்து கேளுங்க சேருமாட்ட. சரி இந்த யூனிட் படிப்பிச்சிட்டீங்களா? இந்த யூனிட் நடத்துடா? இந்த யூனிட் செஞ்சிட்டீங்களா? கேளுங்க தைரியமா. அடுத்த விஷயம் வந்து நாங்க சரியா போறோமா? நாங்க படிக்கிறோமா? அங்கதான் நீங்க உங்களை வந்து ரியலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சேர மட்டும் எல்லாம் சரியா படிப்பிச்சா மட்டும் சரியா இல்லையே. நீங்களும் படிக்கணுமே. அது ரெண்டையும் பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு படகை பொறுத்த மட்டும் ஒரு படகு மட்டும் போய் வேலை இல்லை. அந்த படகுல துடுப்பு இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி காத்தும் அடிக்கணும். சும்மா படகு இருக்கு, துடுப்பு இருக்கு, அதுக்கு என்னது நம்மளுக்குரிய சக்தி இருக்குது, அது வேலை இல்லை. ஏன் அதுக்கேத்த மாதிரி காத்தடிச்சா தான் நம்மளுக்கு லேசா போயிடும். அப்ப அந்த இடத்துல யாரு நீங்க நீங்க வந்து படகு மாதிரி இல்லையா? அந்த படகுல உங்களோட கையில இருக்கிறது யாரு? துடுப்புங்கிறது உங்களோட ஆசிரியர் மாதிரி இல்லையா? அதே மாதிரி உங்களோட சூழ் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். காத்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வீசணும். அதுக்கேத்த மாதிரி இந்த 3 சரியா உங்களுக்கு அமைஞ்சிருன்னு சொன்னா, நீங்க எய்ம் பண்ண விஷயத்தை, நீங்க டார்கெட் பண்ண விஷயத்தை லேசா போய் அடைஞ்சிடலாம். சரிதானே? அப்ப நீங்க வந்து இப்போ ஒரு தோணியில ஏறி குந்திக்கிட்டு இருக்கிறீங்க. சோ உங்களோட டார்கெட்டை நீங்க நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு துடுப்பை தருவாங்க. சில துடுப்பு வந்து எப்படி சொன்னா, இந்த 5 விரல் மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் நீ வந்து தண்ணிக்குள்ள போட்டு இப்படி விளாசினாலும் அந்த இடைவெளிக்குள்ள தண்ணி போயிடும். விரல் இடைவெளிக்குள்ள தண்ணி போயிடுமே, தள்ளாது இல்லையா? சில துடுப்பு அழகா நல்ல தட்டையா பெருசா இருக்கும். ஒவ்வொரு இழுவைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும்? லேசா நம்மளோட மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதை நீங்க டார்கெட் பண்ணுங்க. அதை சரியா ஃபேஸ் பண்ணுங்க. சரியா ஓடுங்க. சரியா ஓடுங்க. அழகா படிக்க வேண்டிய இடத்துல படிங்க. ஃபன் பண்ண வேண்டிய இடத்துல ஃபன் பண்ணுங்க. அது சரியா செஞ்சுக்கிடுங்க. ஃபுல்லா படிச்சு படிச்சு சாவுன்னு சொல்ல வரல. ஃபுல்லா ஃபன் பண்ணி இந்த லைஃபை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்ல வரல. ரெண்டுமே செய்யத்தான் வேணும். ஃபன் பண்ண வேணும், படிக்க வேணும். அது சரியா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை சரியா செஞ்சுக்கிடுங்க.
சரியா? ஓகே, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக். ஃபி அமானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.